எடப்பாடி பழனிசாமி தான் எனக்கு கூலிப்படைக்க தலைவர், அவர் பணம் கொடுக்க விட்டாரு 5 கோடின்னு சொன்ன. அஜித்குமாரோட லாக்அப் டெத், அந்த பையனுக்கு வேலை கொடுத்தீங்க, எங்க கொடுத்தீங்க? எனக்கு வீட்டுக்கு போய் 50 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் பேசுனீங்க. இன்னைக்கு 1000 முறை தாண்டி சவுக்கு சங்கர் மேல போட்டாங்க, இப்ப வராகி மேல போட்டாங்க. நம்ம எல்லாம் பாக்கல. ஜிடி நாயுடுங்கிற பேரு நாயுடு இப்ப ஜாதி இல்ல, அப்ப எடுத்துருவோம். ஒரு 500-1000 பேர் வர இடத்தையும் நெறிப்படுத்த முடியல. ஐயோ தாவேக்கா வந்துட்டாங்க, போலீஸால பாதுகாப்பு கொடுக்க முடியல, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க முடியல. அப்ப 500-1000 ரவுடி இருக்கிறான் இந்த ஊர்ல, அவனை நீங்க எப்படி தடுப்பீங்க? இங்கே ஒரு பொம்மை முதல்வருடைய ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணமாக அமைவது போதையின் உச்சங்கள். பல்லு தேய்ச்சி விடலங்க, பல் தொலைக்க விடல, பல்ல புடுங்கி இருக்காரு. எந்த கட்சிக்காரன் நாம் தமிழரா இருக்கட்டும், இல்ல நேற்று வந்து நஞ்சா குஞ்சாரா இருக்கட்டும், எனக்கு அது அவசியம் இல்லை. நான் ஒன்னே சொல்ல தம்பி, உன் உருவத்தை பார்த்து சொல்ல முடியுமா? ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில செயலாளர் ஆம்ஸ்டாங் கொல்லப்படுகின்றார். தானே முன் வந்து அரசாகிறாரு. அதுல ஒரு குற்றவாளி திருவங்கடம். அவரை மறுநாளே என்கவுண்டர்ல போடுறீங்கன்னா அந்த இடத்தில் யாரோ ஒருத்தரை காப்பாற்றுவதற்கு. நான் ஒரு கட்சியை எடுத்து பேசினா எனக்கு குண்டாஸ்ல போட்டுருவானோ, பொம்பளை பிள்ளைய காலேஜுக்கு அமிச்சா ஒரு நாதாரி வந்து ரேப் பண்ணிடுவானோ, அவனை கேஸ் கொடுக்க போனா பின்னாடி பெரிய பெரிய பேர் வருமோ, ட்ரக் சுத்துமோ? ரீல்ஸ் மோகத்துல யாரையோ பிடிச்சு வெட்டுறானா, அவன் சொந்த அக்கா தங்கச்சிய, அவனுடைய அம்மா தம்பிய வெட்டுவானா. ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டார். பதில சொல்லிடுறேன், வேற பிரச்சனை மாறிடும். அதுலயே இது வேற கேள்வி, இது வித்தியாசமான பதில். ஏன் டேஷ் இது? பை தி பீப்புள் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் பை தி பீப்புள் வழங்கும் போர் தொழில் பழகு மக்களுக்காக நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய போர் தொழில் பழகு விவாத நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 தேர்தல்ல சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள் அந்த தேர்தல் எதிரொலிக்குமா, எப்படி அதை வந்து கட்சிகள் பார்க்கிறாங்க அப்படிங்கறத ஒட்டிய ஒரு விவாத நிகழ்ச்சி தான் நம்ம வந்து இன்னைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த வகையில் 4 முக்கியமான கட்சிகள் வந்து சிறப்பு விருந்தினர் நம்மோட வந்து இன்னைக்கு பேசவிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து மரியாதைக்குரிய திரு சூர்யா வெற்றி கொண்டான், அதிமுகவிலிருந்து மரியாதைக்குரிய திரு காசிநாத பாரதி அவர்கள், மற்றும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு ஸ்ரீதர், தமிழக வெற்றி கழகத்திலிருந்து மரியாதைக்குரிய திரு ஆனந்த் அஜித் அவர்கள். 4வருக்கும் அன்பு வணக்கங்கள். எதிர்கட்சியில இருந்து துவங்கினா தானே கொஞ்சம் சரியா இருக்கும், ஏன்னா அப்பதான் நீங்க பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். அப்படிங்கறதுனால மரியாதைக்குரிய காசிநாத பாரதம் துவங்கலாம்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு சட்டம் ஒழுங்கு சிக்கல் ஏற்பட்டுருச்சுங்க தமிழ்நாட்டில், எங்க பார்த்தாலும் மிக மோசமா இருக்கு, அதனால ஆட்சி மாற்றம் வரணும்னு கேக்குறீங்கன்னா, எந்த ஆட்சி ரொம்ப தூய்மையான ஆட்சியா இருந்திருக்குது? ஏன் இதை நீங்க அவ்வளவு காட்டமா விமர்சனம் பண்ணணும்? புரட்சி தலைவி அம்மா அவர்கள், என்னுடைய ஆட்சி வந்துவிட்டால் தமிழகத்தில் இருக்கிற கிரிமினல்கள், குறிப்பாக சென்னையில் இருக்கிற கிரிமினல்கள் ஆந்திராவை தாண்டி ஓடி விடுவார்கள்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. இரும்பு கரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாத்தவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களும், அதே போல எடப்பாடியார் அவர்களும். ஆனால் இன்றைக்கு அது மாதிரியான நிலவரம். ஏன்னா அந்த சிறுசேரியில ஒரு கற்பழிப்பு இது நடந்த போது ஐடி பார்க் பெண் ஊழியர் அவங்க ஆந்திராவையோ வட மாநிலத்தை சேர்ந்த அந்த குற்றவாளிகளை கொண்டு வந்து என்கவுண்டர் தட்டினாங்க. 5 பேர்களை ஒரே நாள். அதற்கு பிறகு எந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் தமிழகத்திலே எழவில்லை. அவ்வளவு இந்த மாதிரியான மேஜரான இது. ஆனால் இன்றைக்கு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. குறிப்பாக தங்கம் விலை நிலவரம் போல தினந்தோறும் கொலை நிலவரம் வெளியாகி கொண்டிருக்கிறது. தமிழகத்திலே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்ததற்கு பிறகு 5000ற்கும் மேலான கொலைகள் நடந்திருக்கின்றன. அந்த கொலைகளினுடைய டிசைன் வேறு வேறு மாதிரியாக இருந்து கொண்டிருக்கு. நீதிமன்ற வளாகத்திலே கொலை, சட்டம் ஒழுங்கு, அதாவது வந்து கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஞானசேகரன் வழக்கு போல அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்திலேயே, அதெல்லாம் ஒரு ஹை செக்யூரிட்டி உள்ள ஏரியாவில் அங்க படிக்க வர்றவங்களே ஒரு லெவலுக்கு மேல உள்ள ஒரு மேன்மக்கள் தான் அங்க படிக்க முடியும். நம்மளாம் அதை கனவு கூட காண முடியாது. அப்படிப்பட்ட அந்த இடத்திலேயே நடந்த தவறுகள். அதே போல வந்து முதுகலை மாணவி கற்பழிக்கப்பட்ட அந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கும் நியர்பையிலேயே, அதே போல வந்து அந்த அதாவது வந்து இந்த நாங்குநேரியில வந்து சின்னத்துறைங்கிற மாணவன், அந்த பள்ளி மாணவர்கள் அறிவாளால வெட்டினது, அறிவாலை தூக்கி கொண்டு மாணவர்கள் செல்லுகின்ற ஒரு கலாச்சாரத்தை முதலாக தமிழகத்தில் பார்ப்பதே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததற்கு பிறகுதான். பட்டீஸ்வரத்துல கும்பகோணத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, 10ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் 10-15 பேர் சேர்ந்து 11ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவரை குத்தி கொலை செய்த சம்பவமும் நடந்திருக்கிறது. இப்போ ஒரு 2-3 நாட்களாக நீங்க பார்த்திருப்பீங்க, திருத்தணியில ரீல்ஸ் மோகத்துல வந்து அவரை வெட்டினது, போதையின் உச்சத்துல திருத்தணியில அயல் மாநிலத்தை சேர்ந்த ஒரு தொழிலாளியை.
நேற்றைக்கு முதல் நாள் வந்து ஜெப்டோ உணவு கொண்டு போறவரை வந்து ரீல்ஸ் முகத்தில் வெட்டினது. அதற்கு நேற்று வந்து கோயம்புத்தூர்ல. இப்படி அந்த குற்றவாளிகளுடைய வீரியம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு அந்த தண்ணி தெளிச்சு விடுறதுமாங்கல்ல, பயம் போயிடுச்சு, துளிர் விட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, குளிர் விட்டு போச்சு. அந்த மாதிரி இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீதான பயம் அற்று போய்விட்டது. இங்கே ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் இதை கவனத்தில் எடுப்பதில்லை என்பதும், இங்கே ஒரு பொம்மை முதல்வருடைய ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது, நம்மை ஒன்றும் செய்துவிட மாட்டார்கள் என்ற அடிப்படையில தான் இது நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு முக்கிய காரணமாக அமைவது போதையின் உச்சங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு. நீங்க வந்து அதுல ஒண்ணு சொன்னீங்க, இப்ப நடக்கிற சம்பவங்களை வந்து இப்ப அவரும் மறுக்க முடியாது, ஏன்னா டேட்டா கையில இருக்கும்போது நம்ம யாரும் மறுத்து பேச போறது இல்ல. ஆனா ஒரு அரசு அது எப்படி ரியாக்ட் பண்றாங்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல. அரசாங்கம் ரியாக்ட் பண்றாங்க, கைது பண்றாங்க, அந்த குறிப்பிட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு பண்றாங்க. அதனால ஒரு அரசு செய்ய முடியும். வழக்கு பதிவு பண்றது யார் வேணாலும் பண்ணலாங்க. புரட்சி தலைவர் அம்மா காலத்துல நடந்ததை ஏன் சொன்னா, இரும்புக்கரம் கொண்டு அதை ஒடுக்கணும். ஆமா, போதையின் பாதையில செல்லாதீங்கன்னு அவங்க காலை பிடிச்சிக்கிட்டு மன்றாடுறது ஒரு முதலமைச்சரோட வேலை இல்லை. சட்டம் ஒழுங்கும் உங்க கையில இருக்கு. சட்டம் ஒழுங்கை காவல்துறையை முடுக்கி விட்டு அவர்களை அரெஸ்ட் செய்து கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தீங்கன்னா, அதற்கு மாறாக இங்க என்ன நடக்குதுன்னா, குற்றவாளிகளினுடைய கேடயமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்படுகிறது. எப்படி ஞானசேகரன் நடக்கல, ஞானசேகரனை ஷீல்டு பண்றதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணாங்க. அதுல ஃபர்தர் குற்றவாளிகள் இருக்கிறாங்க, இன்வெஸ்டிகேஷன்ல தான் கண்டுபிடிக்கணும். சிட்டி கமிஷனர் அருண் வந்து பேட்டி கொடுக்க கூடாது. அதுல ஒரு குற்றவாளி தான் இருந்தாங்க, அது வேலையா? சட்டம் ஒழுங்கு வந்து சூப்பர்வைஸ் பண்றதுதான் அவங்களுடைய வேலை. ஒரு இன்ஸ்பெக்டர் பார்க்க வேண்டிய, ஏட்டையா பார்க்க வேண்டிய வேலையை ஒரு சிட்டி கமிஷனர் பண்ணக்கூடாது. அப்ப அங்க வந்து யாரையோ காப்பாற்றுவதற்கு முயல்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில செயலாளர் ஆம்ஸ்டாங் கொல்லப்படுகின்றார், தானே முன் வந்து அரெஸ்ட் ஆகுறாரு. அதுல ஒரு குற்றவாளி திருவங்கடம், அவரை மறுநாளே என்கவுண்டர்ல போடுறீங்கன்னா, அந்த இடத்தில் யாரோ ஒருத்தரை காப்பாற்றுவதற்காக இந்த அரசு முயல்கிறதோ? மறுநாள் போர்க்குரலாக வெடித்தாரு திரும்ப. அப்புறம் பாத்தீங்கன்னா சப்த நாடி ஒடுங்கி போயிட்டாரு. அன்னைக்கு போய் ஸ்டாலினை பார்க்க போறாரு, வெளியில உள்ள போறதுக்கு முன்ன ஒரு பேட்டி, வந்ததற்கு பிறகு வேற மாதிரியான பேட்டி. தானே முன் வந்து முதல் நாள் சரண்டர் ஆனவரு மறுநாள் தப்பிச்சு போனாருன்னு நீங்க என்கவுண்டர் போடுறீங்கன்னா, சம்திங் பிஹைண்ட் தேர்ங்கிறத வந்து பீயிங் an advocate, I have realized and brotherhood also will be accepted that. அதனால வந்து இந்தியா குற்றவாளிகளை காப்பாற்றுகின்ற இடத்துல, அது மாதிரி குற்றவாளிகளுக்கும் உங்களுக்குமான கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுக்குமான நெக்ஸஸ் அதிகமா இருக்கு. எப்படி ஜாபர் சாதிக்கு எல்லா கட்சியிலுமே தவறு செய்யறவங்க இருப்பாங்க, எல்லா கட்சியிலுமே 100% நேர்மையானவர்களை வச்சு கட்சி நடத்த முடியாது. அப்ப அந்த மாதிரி கட்சி தமிழ்நாட்டிலே கிடையாது. அதைத்தாங்க சொல்ல வர்றேன். இங்க வந்து வித்தியாசம் என்ன இருக்குன்னா, போதைப் பொருளை கடத்துறவங்க உங்களுடைய ரொம்ப நெக்ஸஸ்ல இருக்காங்களேங்கிறத நான் சொல்றேன். தெரிஞ்ச உடனே நீக்கிட்டாங்க, தெரிஞ்ச உடனே நீக்கிட்டாங்க, கட்சியை விட்டு உடனே நீக்கிறது முக்கியம் கிடையாதுங்க. இரும்பு கரம்னு ஒண்ணு சொல்லிக்கிட்டே வரணும்ல திரும்ப திரும்ப. அவர் யாரு? ஜாபர் சாதிக் யாரு? இன்டர்நேஷனல் லெவல்ல இருந்து, பெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து உங்களுக்கு செய்தி வந்து பிடிக்கிற அளவிற்கான ஒரு இன்டர்நேஷனல் மாஃபியாவை நீங்களே என்டர்டைன் பண்றீங்க. சிட்டி கமிஷனரா அன்றைக்கு இருந்த சங்கர் சிவால் அவருக்கு வந்து 1 கோடி ரூபாய்க்கு கேமரா வாங்கி கொடுத்தாருன்னு அவார்டு கொடுக்கிறாரு. ஒருத்தருக்கு காவல்துறையினுடைய அவார்டு கொடுக்கறதுக்கு முன்பு அவருடைய கிரிமினல் பேக்ரவுண்ட வந்து விசாரிக்கணுமா இல்லையா? அந்த மாதிரியான குற்றவாளிகள் இல்ல. அவங்க என்ன விரும்புறாங்கன்னா, பல்லாயிரம் கோடிக்கு போதைப் பொருளை கடத்துறவ தன்னுடைய தவறுகள் வெளியில் தெரியக்கூடாது என்பதற்காக அதிகார மட்டத்தோட அவன் நெருங்க விரும்புறான். நீங்க அதற்கு வந்து ஈடு ஆகுறீங்கன்னா, உங்க உதயநிதியோடைய மனைவியோடய அவன் வந்து மங்கை படம் எடுக்கிறான்னா, அவன் வந்து உங்களுடைய அத்தனை டாப் மோஸ்ட்ல இருக்கிற ஸ்டாலின்ல இருந்து, முதலமைச்சர்ல இருந்து, துணை முதல்வர்ல இருந்து அத்தனை பேரோட நெக்ஸஸ்ல இருக்கிறான்னா, அவனுடைய தொழிலை விருத்தி செய்து கொள்வதற்கும் மாட்டாமல் இருப்பதற்கும் இந்த இடத்துல ஓரிரு வாரங்களுக்கு முன்பு கஞ்சா கடத்திய ஒரு பெண் மாசுவோடு நின்றது. ஞானசேகரன் மாசுவோடு இருந்தது. உங்க கட்சியை சேர்ந்த தெய்வ செயல் 22 பெண்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அரக்கோணம் தெய்வ செயலே. எங்கேயாவது, அதாவது உங்க அக்கா கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்திலேயே பெண் காவலர்கள் மீது அபியூசிங் யாரு? உங்க கட்சியில இருக்கிற பொறுப்பாளர்கள். இல்ல, இந்த இடத்துல நான் சுட்டிக்காட்ட விரும்புவது, குற்றவாளிகளுக்கும் உங்களுக்குமான நெக்ஸஸ் அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் நீங்க அவங்கள ஷீல்டு பண்றது, அவங்கள வந்து கேடயமாக இருந்து பாதுகாக்கிறாங்க. அதிமுக அப்படியெல்லாம் மாவட்ட செயலாளரே செஞ்சாலும் சரி, துணை பொதுச் செயலாளரே செஞ்சாலும் சரி, கட்சியை விட்டு நீக்கிடுவாங்க இம்மிடியேட்டா. உங்களுக்கு நல்லா தெரியும், ரமணாங்கிற ஒரு அமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்த போது அமைச்சரையும் மாவட்ட செயலாளர், அதே போல இன்னைக்கு தம்பியுடைய கட்சிக்கு போயிருக்கிற செங்கோட்டையன் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்த போது மாவட்ட செயலாளரை அமைச்சரை விட்டு ஒரே நாள், எவ்வளவு பெரிய அவர்களுக்கு திட்டங்கள்லாம் வகுத்து கொடுத்த செங்கோட்டையனே நீக்கினாங்க. அம்மா அப்படிதான் இருக்கணும், இரும்புக்காரம் கொண்டு நீங்க ஒடுக்கணும். அதை விட்டு அவர்களை காப்பாத்துகின்ற வேலையை செய்யறதுனாலதான் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ரீல்ஸ் மோகத்துல யாரையோ பிடிச்சு வெட்டுறானா, அவன் சொந்த அக்கா தங்கச்சிய, அவனுடைய அம்மா தம்பியை வெட்டுவானா. அப்ப மனிதாபிமானம் என்ற ஒன்று எதனால் இல்லாமல் போய்விட்டதுன்னா, போதைப் பொருட்களுடைய காடாக தமிழகம் மாறியதால் தான் 1 லட்சம் கஞ்சா சாக்லேட்டுகள் பிடிபட்டன என்று நான் சொல்லவில்லை, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லுகின்றார்.
அவர்களுடைய சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கின்ற கீதா ஜீவன் சொல்லுகின்றார் 6999 போக்சோ வழக்குகள் தமிழகத்தில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. 114 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுத்திருக்கிறோம் சொல்றாங்கன்னா இதை விட ஒப்புதல் வாக்கு மூலம் வேற என்ன இருக்கிறது? இது தமிழகத்தினுடைய அரசியல் எதிரொலிக்காம அப்புறம் வேற எது எதிரொலிக்கும் எதிர்பார்க்கறீங்க? திருப்பி வர பட்டியல் போட்டிருக்காரு, தொடர்ச்சியா பட்டியல் போட்டிருக்காரு. இதெல்லாம் விட வேற என்னங்க வேணும்னு கேக்குறாரு. இரும்பு கரம் துருப்பிடிச்சு போச்சா அப்படிங்கறத அவர் கேட்கிற கேள்வி. இரும்பு கரம் எங்க போச்சுன்னு கேட்கிறாரு. நான் உங்களை பார்த்து அந்த அம்மா ஜெயலலிதாவே எடுத்துட்டு போயிடுச்சு அப்படிதான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்ன சொன்னாரு? அந்த அம்மா இருந்த போது இரும்பு கரம் இருந்ததுன்னாரு. அந்த அம்மா இருந்த போது ரவுடி எல்லாம் ஆந்திரா போயிட்டாமா. அந்த அம்மாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க எல்லாம், அதனால அந்த அம்மாவே ஆந்திராவுக்கு அனுப்பிடுச்சு. அந்த அம்மா போனதுக்கு அப்புறம் திரும்பி எல்லாரும் இங்க வந்துட்டானுங்க. இந்த கையே தூக்க கூடாதுன்னு சொல்லுங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் அமைதியா இருக்கு. அங்க போன ரவுடி எல்லாம் திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டான். அந்த அம்மாவே போயிடுச்சு. நம்ம பார்ட்னர் போயிட்டாங்க. நம்ம இனிமே தமிழ்நாட்டில் படையெடுப்போம்னு இவர் பேசுனதை ஒட்டி தான் நான் சொல்றேன். நான் வேற எதையும் மென்ஷன் பண்ணி சொல்லல. சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா முதல்ல அர்த்தம் என்னன்னு ஒரு அட்வொகேட்டுக்கு தெரியணும். இவர் கொடுத்த பட்டியல எல்லாம் கமிஷனரே கொடுத்துட்டாரு. இதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரத்தை நீ வீணாக்குனீங்கன்னு எனக்கும் தெரியல. இவர் கொடுத்த பட்டியல் தானே. இந்த தெருவுல இவன் போட்டான், இந்த தெருவுல அவன் வச்சிருந்தான், இவன் கொண்டாட்டி இவன் எடுத்துட்டு போயிட்டான். கொண்டாட்டி எடுத்துட்டு போனதான அவர் பேசல. பொதுவா அதுவும் கொலை பண்றது, போதையில அடிக்கிறத பத்தி அவர் பேசினாரு. அது போதையில என்ன செய்யறோம் தெரியாது, இவருக்கு தெரியல. அந்த போதையில இன்னொருத்தவங்க முன்னாடி ஒருத்தன் கூட்டு போயிட்டான், அதை விட்டுட்டாரு காட்சி. அதை நான் சேர்த்து சொல்றேன். அதனால நீங்க பொறுத்து அப்படியே பாருங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஒரு ஆட்சியிலன்னு சொன்னா எதை கூட்டிட்டு காட்டணும். இவர் சொல்றாரு ஒரே ஒரு தப்பு ரமணா பண்ணாரு, அம்மா தூக்கி உள்ள போட்டுச்சு. செங்கோட்டையன் பண்ணாரு, உள்ள தூக்கி போட்டுச்சு. எடப்பாடி தூக்கி போட்டுதான் பிரச்சனையே இல்லாம எடப்பாடியே அவ்வளவு பெரிய கருத்து ரீதியா பேசுங்க. கருத்து ரீதியான குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க எடுத்த நடவடிக்கைகள் இந்த மாதிரி பேலண்டா பேசுங்க. கருத்து ரீதியா பேசுங்க. நான் கருத்து ரீதியா தான் பேசுறேன். இதை விட்டு ஆந்திராவில் போய் அரசியல் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க. இவ்வளவு நேரம் தமிழ்நாட்டில் ஓன்றதான் பேசிட்டு இருக்கேன். அப்புறம் தெளிவாக தான் உங்களுக்கு சொல்றேன். எடப்பாடி இப்ப இவர் வரிசையா சொன்னார், ஒவ்வொருத்தனை அவனுக்கான நான் திரும்பி ஓப்பனாக கேட்கிறேன். எடப்பாடி மாதிரி நாங்க என்ன 13 பேரை ரோட்ல நின்று சுட்டோமா? அப்படிப்பட்ட சுதந்திர போராட்டத்துக்கு தான் 100 பேர் செத்தான். வெள்ளக்காரன் தீவிரவாதிகளா இவங்க தாத்தாவ ஏன் தாத்தாவ இன்னைக்கு அவங்க 2 பேரும் தியாகி ஆகிட்டாங்க. எப்ப எடுத்துக்கோமா? இல்ல இப்போ இல்ல நீங்க கேக்குறத புரிஞ்சுக்கிறேன். ஒரு நிமிஷம். சட்டடிக்காத நீங்க அது கூட கிராஸ் கொஸ்டின் பண்ணேன்னு அர்த்தம். சரி, முதல்ல சட்டம் ஒழுங்கு தலைப்படுத்தீங்களே, இதனால ஆட்சிக்கு மாற்றம் சட்டம் ஒழுங்கை வைத்தீங்களே. என்ன சட்டம் ஒழுங்குன்னா என்ன இஷ்யூ? இதெல்லாம் இஷ்யூ ஆகுது. இதெல்லாம் எதுவும் இஷ்யூ இல்ல. எப்படி இஷ்யூன்னு சொல்லுவீங்க? ஏன் இஷ்யூ இல்லன்னு சொல்லுங்க. நான் சொல்றேன் சார். போன தாட்டி ஒரு 6 மாசம் தொடர் போராட்டம் நடந்து தூத்துக்குடியில கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போச்சு. ஒரு டிஸ்ட்ரிக்டே என்னன்னு தெரியாம போச்சு. ஆமா, ஜட்ஜஸ் எல்லாம் அலண்டு போய் குழு போட்டான். ஆமா, கட்டுப்படுத்த முடியல. அங்க லாண்ட் ஆர்டர் இஷ்யூ. புரியுதா? இதுதான் லாண்ட் ஆர்டர் இஷ்யூ வரணும். மணிப்பூர் கள்ளக்குறிச்சி மாணவி கள்ளக்குறிச்சி மாணவி எதனால நடந்தது? எத்தனை நாள் நடந்தது? அது லாண்ட் இஷ்யூவா இல்லையா? நான் வர எத்தனை நாள் நடந்தது? அது லாண்ட் பிரச்சனை இல்லையா சார்? 10 நாள் நடந்துச்சு. 10 நாள் ஆனா ஒரு நாள் பிரச்சனை தானே. நீங்க இப்ப அவரை மட்டும் ஃப்ரீயா விட்டீங்க. இல்ல நான் ஃப்ரீயா விட்டேன். புரியல. நான் சொல்றது அப்போசிஷன் சார். நான் சொல்றது உங்களுக்கு கருத்து நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. நான் போன தாட்டி இப்ப நீங்களாலுமே விவாதம் பண்ணிடுவோம். நீங்க ஏடிஎம்கே நான் டிஎம்கே வச்சுக்குவோம், டைரக்டாவே பேசுவோம். போன தாட்டி கஞ்சா இந்த குப்கா இதெல்லாம் டிஜிபி விஜயபாஸ்கர் கமிஷனரு இந்த 3 பேரும் கொலூடாகி வியாபாரம் பண்ணாங்க. எப்படி பாப்பீங்க? எங்களை மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. நான் பதில் சொல்றேன். மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. நீங்க ஏன் பண்றீங்க? கண்டினியூ பண்றீங்க. நாங்க பண்ணலங்கிறதுக்கு தான் அண்ணன் வதந்திகளின் அடிப்படையில் அப்படியெல்லாம் எந்த வழக்கம் வரல. ஏங்க 4.5 வருஷமா 4.5 ஆண்டுகளாக உங்க கவர்மெண்ட் இருந்துச்சு. அவங்கள உள்ள அனுப்ப வேண்டியான தவறு இருந்து உள்ள அனுப்பி பேச முடிக்கட்டும் ப்ளீஸ். கவலையே படாதீங்க, உங்க ஆட்சியை நாங்க நிறைவேற்றுவோம். எல்லா பிள்ளையும் முடிச்சு உள்ள போடுங்கிறாரு எடப்பாடி வரைக்கும். 4 வருஷம் ஆச்சு. சீக்கிரம் செய்வோம் சார். 4 வருஷம் ஆயிடுச்சு. காப்பாத்துறது கவர்னர் சார். காப்பாத்துறது கவர்னர் ஜீவோ தெரியுமா? நாம்ஸ் தெரியுமா உங்களுக்கு? நான் சந்தேகம் கேக்குறேன். ஆனா ஒரு சந்தேகம் கேக்குறேன். சந்தேகம் கேக்குறேன். ஃபினிஷ் பண்ணவே விடலையே. சந்தேகம் மட்டும் கேக்குறேன். நீங்க சூப்பரா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க.
ஸ்டெர்லைட் படுகொலை நடந்தது அதிமுக ஆட்சிக்காரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அருணாச்சலம் தலைமையில் அறிக்கை ஒரு குழுவை போட்டீங்க, அறிக்கை எல்லாம் கொடுத்தீங்க. ஏன் நடவடிக்கை எடுக்கல? யார் சொன்ன உங்களுக்கு நடவடிக்கை எடுத்து? டிஜிபியா எடுத்தீங்களா இல்லையா? ஒரே ஒரு வார்த்தை. அந்த அதிகாரிகள் மீது யார் நடவடிக்கை எடுக்கல? நீங்க எந்த ஆட்சியில ரிப்போர்ட் போட்டு கையில வச்சிருக்கீங்க, எடுத்து கொடுங்க. அவங்க மேல கிரிமினல் சட்டமன்றம் நிராகரித்தது சார். டேட்டா இருக்கு சார். நீங்க என்ன கேட்கணும் சார்? என்ன அதுதானே பதில் சொல்ல சொல்றீங்க. ஆனா உங்களை மட்டும் கூப்பிட்டு எதிர்க்கட்சிகளுக்கு கூப்பிட்டு தான் நான் சொல்றதே காது கொடுத்து கேட்க எங்க பதிவு பண்ணீங்கன்னு காட்டுங்க. இல்ல சொல்லட்டும். நான் சொல்றேன் சார். முதல்ல அந்த அம்மா விசாரணை கமிஷன் வெளில வந்தது. வந்த பிறகு துறை ரீதியான நடவடிக்கை வரும்போது ஒரு அதிகாரி கூட அதுல ப்ரொமோட்டட் ஆகியே போயிட்டாரு. அது கூட பப்ளிக்ல ஒரு கொஸ்டின் வந்து அசம்பிளிலேயே உங்க எடப்பாடி பழனிசாமியே கேட்டாரு, நீங்க ஏன் நீங்க அவங்க ப்ரொமோட் பண்ணீங்கன்னாரு. அது ஒரு ரொட்டீன் புரோட்டோகால்ல போனது. அது எவனாலையும் தடுக்க முடியாது. இந்த ரெண்டு கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கு அரசுக்கும் மத்தியில கோர்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு. கோர்ட் உள்ள புகுந்து அதுவும் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு. இது எல்லாமே நடவடிக்கை ஆன்கோயிங்ல தான் இருக்கு. எந்த ஃபைலையும் க்ளோஸ் பண்ணல. கொடநாடு கொலை கேஸ்ல எல்லா எவிடன்ஸோட தான் உள்ள உட்கார்ந்துருக்கோம். அதுல ஒரு குற்றவாளி சமீன் நினைக்கிறவன் பேரு. எடப்பாடி பழனிசாமி தான் எனக்கு கூலிப்படைக்கே தலைவர், அவர் பணம் கொடுக்க விட்டாரு 5 கோடின்னு சொன்ன சட்ட சைடு ஆகி போச்சுங்க. முடிஞ்சு போனதை யாரு சயோலின் இருந்த இதுதானே சொல்றீங்க. நீங்க இப்ப அந்த தூத்துக்குடி கேஸ் கேட்டீங்கன்னா விளக்கம் கொடுத்தேன். இப்ப வாதத்தினுடைய தலைப்பை வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சந்திச்சிருக்கிறது நான் எல்லா விதத்தையும் சொல்றேன். நீங்க நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா சொல்லுங்க. இல்ல ஞானசேகரனுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்ல. இந்த ஆராய்ச்சி வழக்கம் வந்து எங்களுடைய சமூக நலத்துறை அமைச்சர் சொல்லல, நான் காசிநாத பாரதி பொய்யா சொல்றாரு, அப்படி வாதத்தை வைங்க. எங்கெங்கயோ போய் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லன்றதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க. எதுவும் இல்லன்னு சொல்லுங்க. நான் திரும்பி சொல்றேன் சார். இங்க சட்டம் ஒழுங்குங்கிறது இஷ்யூவே வேற கோணத்துல பாக்கணும். இப்படி பார்க்கவே கூடாது. சரி, எது சட்டம் ஒவ்வொரு வீட்டுக்கு வாசல்லையும் ஒரு போலீஸை போட முடியாது. இவர் சொல்றாரு இரும்பு கரம் கொண்டு அடக்கும். என்கவுண்டர் எத்தனை நடந்துங்கிறாரு. என்கவுண்டர் போட்டுட்டா உடனே நீங்க எல்லாம் சட்டம் ஒழுங்கு அப்படியே இரும்பு கரம் கொண்டு தாக்கிடுவீங்களா? இங்க முதல்ல போதை கலாச்சாரம் வர்றதுக்கு காரணமே நாங்க பிஜேபி குற்றச்சாட்டு. 5 லட்சம் பிடிப்பட்ட ஜாபர் சாதிக்கு யாரு? ஜாபர் சாதிக்கு யாருன்னு கேக்குறாருல. பொறுப்புல இருந்தது. நான் சொல்றேன் சார், இவங்க பங்காளி, ஏடிஎம்கேவோட பங்காளி, 2 பேருமே பங்காளி தானே. வேற விஷயம். எடப்பாடிக்கு எந்த கூட்டணியில இருக்காரோ அந்த கூட்டணியால் அனுப்பி வைக்கப்பட்ட ஆள். 1 வருஷத்துக்கு முன்னால பிஜேபி டெல்லியில கைதானோம். பொறுப்பு கொடுத்தீங்க சார். முடிக்க விடாம நீங்க கேள்வி என்னத்தை தெரியாம. சரி, ஓகே, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். அப்படியே நீங்க தான் புடிச்சிட்டு வந்து சேர்த்து விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அட்ரஸ் மாறினா உங்களை சொல்லிட்டு என்ன பண்ண போறீங்க? டெல்லியில அவன் கைது செய்யப்பட்ட ஒரு நேஷனல் அக்யூஸ்ட். அவனை மானிட்டர் பண்ணி போலீஸ் அனுப்பாம அவனையே போய் திமுகவில் சேரு, உன்னை நான் தூக்குறேன் திமுக பேரை கெடுக்கிறதுக்கு அப்படின்னு நடந்துருச்சுன்னு நான் சொல்றேன். இல்லன்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? நான் இப்ப உங்களை கேக்குறேன், ஓப்பனா பேசுறேன். இல்லன்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியுமா? இத முதல்ல வெளியில விடாம பாதுகாத்து அவனை லாக் பண்ண வேண்டிய இடத்துல பிஜேபி ஒன்றிய அரசு 1 இயருக்கு அப்புறம் திரும்பி அவனை ரோட்ல நடக்க விட்டு திமுகவில் போய் சேரு சொல்லி விட்டு திமுக பேரை கெடுக்கிறதுக்கு பண்ண வேலைன்னு ஓப்பன் குற்றச்சாட்டு வைக்கிறேன். அவன் பிஜேபி காரன். 5 லட்சம் ஹெராயின் பிடிப்பட்டு இதுல இருந்தது, எங்க டெல்லி கவர்மெண்ட்ல இருந்தது. அது ரிலீஸ் ஆனது. உங்க ரிப்போர்ட் இதே சத்தியம் டிவில இருக்கார் அரவிந்த் தாஷன் ஆட்சியை போட்டு ரிப்போர்ட் வாங்கி பார்லிமெண்ட்ல பேசுனதுக்கும் காணா போன பொருளுக்கும் விளக்கம் கேட்டு இல்லன்னு ப்ரூவ் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்கு. 5 லட்சம் கோடி ஹெராயின் வெளியில புழக்கத்துக்கு வந்துருச்சு. எங்க போச்சு? எவன் திருடி வித்தான்? அந்த பொருள் எல்லா பொருளும் இந்தியா முழுக்க சுத்துது. அப்ப இங்க போதைப் பொருள் கடத்துறவனே பிஜேபி காரன், அவன் கவர்மெண்ட். இதெல்லாம் இவருக்கு புரியாது. ஏன்னா இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்ச ஒண்ணே அந்த ஊர்ல மக்கள் துப்பாக்கியால சுட்டுட்டான், மக்கள் இந்த ஊர்ல ஒருத்தன் கத்தி எடுத்து குத்திட்டான், பள்ளிக்கூடத்துல ஒருத்தன் கிள்ளிட்டான். இதுதான் இவங்க சட்டம் ஒழுங்கு. சட்டம் ஒழுங்கு இஷ்யூல முதல்ல புரிஞ்சுங்க சார். லேண்ட் ஆர்டர் போதைப் பொருள் எங்க இருந்து வெளியில வருது, அதை எந்த அளவு கட்டுப்படுத்தி இருக்கோம். இந்த 2 இஷ்யூ பாருங்க. இங்க தொடர்ந்து தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லாம பெண்கள் வெளில போக மாட்டேன் அப்படின்னு லேண்ட் ஆர்டர் இஷ்யூ பிரச்சனை ஆகி எவன் மறியல் பண்ணா எந்த கட்சி போராட்டம் ஒண்ணு ஆளுநர் தொடர்ந்து இங்க இருந்து போகும்போதெல்லாம் வண்டியை நிப்பாட்டிட்டு வைக்க போற பார்த்தா கொளுத்து விட்டுறான்.
சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அந்த ஆளே கொடுத்து போடுறான். நேரா காட்டுமன்னார்குடிக்கு போறாரு, 100 தலித் இளைஞர்களை உட்கார வச்சு ஆளுக்கு ஒரு பூணூலை போட்டு விட்டு குளிப்பாட்டி பூணூலை போட்டு இவர்கள் தூய்மைப்படுத்தப்பட்டார்கள்னு ஒரு பெரிய இஷ்யூ கிளப்பி விட்டார். ஜாதி பிரச்சனையை இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நன்னன் விழாவில் இதெல்லாம் அந்த ஊரை பத்திட்டு எரிஞ்சுது. இதெல்லாம் எவன் பண்ண வேலை? இந்த மாதிரி காலிப்பருவம் பண்ண வேலை. இதெல்லாம் என்ன நீங்க ரொம்ப அலட்சியமா உட்காந்துட்டு ரொம்ப ஆய்வு பண்ற மாதிரி? காசி விஸ்வநாத பாரதி வந்து இவர் உட்கார்ந்தா கஞ்சா குடிக்கிறவங்க காசியில தான் இருக்கான். அதுக்காக காசி விஸ்வநாதன் கஞ்சா குடிக்கிறேன்னு சொல்லு. நான் கேக்குறது என்னன்னா, பேசணும்னா நான் எப்படி வேணாலும் பேசிக்கிறேன். அதான கஞ்சா புழக்கம் இங்க அதிகமாக என்ன சார் இருக்கிறது, கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு குற்றச்சாட்டு இருக்குன்னா அப்ப நீங்க எத்தனை பேர் எதிர்கட்சிக்காரன் வந்து வார்டு வாரியா எந்தெந்த பகுதியில கஞ்சா விக்கிறவன யார் வந்து நீங்க காட்டி கொடுத்திருக்கீங்க? மக்கள் நலனோட இங்க நடவடிக்கை உங்க முதலமைச்சர் சொல்றாரு உங்களுக்கு தானே அக்கறை, ஆமா எனக்கு தானே அக்கறை. நம்ம அண்ணன் தம்பி தானே புடிச்சிட்டு கேட்டு போறேன். அந்த அக்கறை உனக்கு எனக்கு இருக்குல்ல. அரசுக்கு எந்த தெருவில் இருக்கிறவன் எந்த கட்சிக்காரன் நாம் தமிழரா இருக்கட்டும் இல்ல நேத்து வந்து நஞ்சா குஞ்சானா இருக்கட்டும், எனக்கு அது அவசியம் இல்லை. நான் ஒன்னே சொல்ல தம்பி, உன் உருவத்தை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? யாரும் XY யாரு வந்து நீங்க இந்த பகுதியில கஞ்சா காய்ச்சிட்டு இருக்காங்க பிடிக்க தவறடித்து போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்ட ஒரு யோக்கியமான அரசியல்வாதி நீ என்கிட்ட காட்டு. ரைட். இப்ப காசி விஸ்வநாத பாரதி இந்த 4 வருஷத்துல எத்தனை போலீஸ் ஸ்டேஷனை மறிச்சு இவரு மறியல் பண்ணிருக்காரு? அது எங்க வேலை கிடையாது. காவல்துறை கையாளாக சும்மா பேசிட்டே இருக்க முடியாது. நான் ஏறல காத்துல பேச உங்க காவல்துறை ஒரு நிமிஷம் இருங்க. உங்க காவல்துறை கையாளாகாத காவல்துறையா இருக்கு. அதை மானிட்டர் பண்ண வேண்டிய முதலமைச்சர், அதை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் பொம்மை முதல்வராக இருக்கிறார் என்பதை ஒப்புதல் வாக்கு மூலமாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் போய் போராட்டம் நடத்தணுமா? இல்ல. அப்பதான் நான் கேட்க ஒரு நிமிஷம். அதற்கு எதற்கு நீங்க சட்டம் ஒழுங்கு உங்கள்ட்ட? உங்களுக்கு எதுக்கு கவர்மெண்ட்? எதுக்கு வெல்ஃபேர் ஸ்டேட்? எதுக்கு ரூல் ஆஃப் லா? இதுவரைக்கும் எல்லா சட்ட வழிமுறைகளையும் பின்பற்றி வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏன் இப்ப வரைக்கும் சங்கர் ஜவால் போது ஒரு டிஜிபி உங்களால போட முடியல? என்ன காரணம்? டிஜிபி யார் போடணும்? நீங்க சொல்லுங்க சார். உங்களுக்கு தெரியாதா சார்? நீங்க தானே ஆளுங்கட்சி சொல்லுங்க சார். தேர்வு செஞ்சு 3 பேரை டெல்லிக்கு அனுப்புவாங்க. ஆமா. அதுல இருந்து செலக்ட் ஆகி திரும்பி ஒரு ஆளுக்கு பெர்மனன்ட் அனுப்புவாங்க. வந்துருச்சுங்க. நீங்க ஏன் செலக்ட் பண்ணாம சார்? அவன் வச்சுக்கிட்டீங்களா? அனுப்பவே இல்லைங்க. ரைட். இப்ப இவருக்கு அனுப்பலன்னு சொல்றதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? நீங்க அதை வச்சுக்கிட்டு இது பண்றாங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ்? 2 பேரும் ப்ளீஸ் உங்க வாய்ப்பு நான் கேக்குறேன். நீங்க சொல்லிட்டீங்க, நான் போறேன். விளக்கம் கொடுக்குறேன்னா நான் ரீசனபிளா சொல்றேன். உங்கள்ட்ட கேட்டது விதமா உட்கார்ந்துட்டு நீங்க உரிய காலத்துல, அதாவது இல்ல இல்ல 2 பேரும் கருத்து பதிவு பண்ணிக்கிறேன். இருக்கிற சட்டம் இதை நான் சொல்லிடுறேன். 6 மாதத்திற்கு முன்பு இருக்கின்ற டிஜிபி பதவி விலகுவதற்கும் 6 மாதத்திற்கு முன்பே ஃபிட் பர்சனா இருக்கிற 3 பேர் அவைலபிள் கேண்டிடேட்டா இவங்க அனுப்பணும். அவங்க அதை சென்ட் பண்ணுவாங்க. 7 பேரை அனுப்பணும். அதுல 3 பேரை செலக்ட் பண்ணி அவங்க அனுப்புவாங்க. 3ல 1 நீங்க செலக்ட் பண்ணணும். இதுதான் விஷயம். பொறுப்புக்கே பொறுப்பு போடுற ஒரு இங்க இருக்கிறது ஏற்கனவே சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. இதுல டிஜிபிய பொறுப்புல போட்டீங்கன்னா அவர் எப்படி வேலை பார்ப்பாரு? அவர் பதில் சொல்லிட்டாரு. அதுக்கு நீங்க டிஜிபிய போடாத காரணம் திமுக இல்லங்கிறீங்க. ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கணும். போட விடாமல் இதுவரையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பது ஒன்றிய அரசு குற்றச்சாட்டு வச்சுட்டார். சரி, இதை நான் சொல்லல, முதலமைச்சர் கொடுத்தாரு. சரி, இதுல எடப்பாடிக்கு புரிஞ்சாலும் புரிஞ்சிருக்கும் ஒழிய இவருக்கு புரியலன்னா அதுக்கு நான் ஒண்ணு விளக்கம் சொல்ல முடியும். ரைட், புரிஞ்சிருச்சு. இந்த கேள்வி எடப்பாடியே கேட்கல. ரைட், இல்ல அவர் எல்லா அசெம்பிளில கேட்டதா இருக்காரு. ரைட், புரிஞ்சிச்சு. நான் புரிஞ்சுக்கிட்டேன். சட்டம் ஒழுங்குக்கும் இந்த கவர்மெண்டோட ரெகுலேஷனுக்கும் சம்பந்தமே கிடையாது. ரைட், ரைட். ஸ்ரீதர், இதுக்கும் எலெக்ஷன் வியூவுக்கும் ஒத்தே போகாது. அதனால இது டோட்டல் ஃபெயிலியர். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்தா தானே எலெக்ஷன் எதிரொலிக்கிறதுக்கு. அப்படி ஒண்ணு இல்ல, அதனால அது மாதிரி சிக்கலே வராது அப்படிங்கிறாங்க ஆளுங்கட்சி. இப்படி ஒரு நம்ம கற்பனையா நினைச்சுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துடலாம். இந்த முறை மட்டும் இல்ல, இதற்கு முன்பு திமுக ஆட்சி எழுந்தது காரணம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை தான். சட்டம் இப்ப என்னன்னா, அதிமுக அரசுக்கும் திமுக அரசுக்கும் என்ன சட்டம் ஒழுங்குல சிக்கல் வருதுன்னா, 2 பேருமே ஒழுங்கில்லாதான். என்ன அடிப்படையில் வித்தியாசம்னா, அதிமுக அரசுல அதிமுக அரசியல்வாதிகளோட அதீத தலையிட்டாலும் ஒழுங்கின்மையினாலும் ஒரு 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 அக்கறை இல்லாத அணுகுமுறையினாலும் சட்டம் ஒழுங்கு கேடும். ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பான்சர் பண்றதே கவர்மெண்டா இருக்கும், போலீஸ் டிபார்ட்மெண்டா இருக்கும், பாலிட்டிஷியன்ஸ் நேரா இருப்பாங்க. ஆதாரம் சொல்லு, நிறைய சொல்றேன். இப்ப நீங்க என்கவுண்டர் நீங்க கூட கேட்டீங்க, என்கவுண்டர் சரியான்னு கேட்டீங்கல்ல, என்கவுண்டர் சரியில்லைன்னு நான் சொல்றேன். நீங்க என்கவுண்டர் பண்றீங்கன்னாலே அங்க சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். இல்ல, பெண்களை தொட்டா கொள்ளலான்னு அண்ணன் சீமானும் பேசியிருக்கு. சொன்னாலுமே
அது சரியானது கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். என்கவுண்டர் பண்றதுன்றது நீங்க அப்ப சட்டமே தேவையில்லையோ ஒரு சமூகம். இப்போ ஏன் விசாரணை என்கிற நடைமுறை வருது? ஒருத்தர் குற்றம்னு ஒரு மேலிருந்து வாரியா இல்ல முதல் நிலை குற்றச்சாட்டு அடிப்படை பிரமா ஃபேசியா சொல்றாங்க. அது சரியா இல்லையான்றத குற்றம் சாட்டுபவர்களுக்கே அந்த தீர்வு செய்யற உரிமை கொடுக்க முடியாது. ஒருத்தர் குற்றம் சாட்டுகிறாரு, அதற்கான ஆதாரங்களை முன்னிடுறாரு, அவர் சொன்னபடி குற்றம் சாட்டப்பட்டவர் உண்மையிலே குற்றவாளி தான் நீதிமன்றம் முடிவு செய்யுது. அப்படி முடிவு செய்யற அதிகாரம் ஒரு அமைப்பிற்கும் குற்றம் சாட்டுகிற அமைப்பு ஒன்று இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரு கம்ப்ளைண்ட் அவன் ஜட்ஜா இருக்க முடியாது. நானே ஒரு முடிவு பண்ணி எனக்கு இந்த எதிரான குற்றத்தை பண்ணிட்டேன் நானே போய் கொண்டுவிட முடியுமா? அப்ப நீங்க இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சாங்ஷனிங் அத்தாரிட்டியா இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. இயற்கை சிறந்த நேச்சுரல் ரூல்ஸ்க்கு எதிரானது, இயற்கை விதிகளுக்கு முரணானது. அப்படி நீங்க இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா எதையோ மறைக்கின்றீர்கள். அதிமுக நண்பர் சொன்னது போலதான் ஏதோ ஒரு லிங்க் லீட் வந்துகிட்டே இருக்கு. இந்த ஆளை விசாரிச்சு தானா உள்ள ஒரு ஆளை நீங்க கொள்றாங்கன்னா இந்த லீட் அடுத்த தொட்டா யாரோ ஒரு முக்கியமான ஆளு, அது திமுக காரரா இருக்கலாம், திமுக முதல்நிலை குடும்பத்தை சார்ந்தவர்களா இருக்கலாம், இல்ல வேறு முக்கிய பிரமுகரா இருக்கலாம், எதா இருக்கலாம் நமக்கு தெரியாது. இல்ல ஐயா சூர்யா விரும்புற மாதிரி அது பிஜேபி காரங்களா கூட இருக்கலாம். அப்ப ஏன் அப்படி இல்லன்ற ஏன் அது போதுன்ற கேள்வி இருக்கு. என்கவுண்டரே ஃபண்டமெண்டலா மனித உரிமைகளுக்கு எதிரானது. அதனால மக்கள் என்ன பிரச்சனை? அதனால என்கவுண்டர் பண்றதுனால ஒரு காமன் மேன் உங்கள்கிட்ட வந்ததை கேட்டானா நாம் தமிழர் கிட்ட பிரச்சனை சொன்னாரான்னு கேக்குறாரு. கொல்லப்பட்டவங்களோட மனைவி குடும்பமே வந்து கேக்குது, நீங்க அவர்கள் குடிகள்ல சேர்த்து இல்லையா? இவர் ஒரு குற்றம் செஞ்சுட்டாங்க. நான் என்ன சொன்னா அப்ப இந்த ஐபிசி, சிஆர்பிசி, சிபிசி, இந்தியன் பீனல் கோடு, பிஎன்எஸ்எஸ் இதெல்லாம் தூக்கி குப்பத்தொட்டில போட்டுட்டு அவர் போலீஸை முடிவு பண்ணி சுட்டுலாமா நான் கேட்கிறேன். எங்க ஒருத்தர் குற்றம் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றம் சொல்றீங்கல்ல, அப்படி செய்தாரு, ஆமா அது குற்றம் தான் நிறுவறது யாருன்னு கேட்கிறேன். இது மூலம் நீதிமன்றங்கள் அப்ப எப்படி காவல்துறையை பண்ண முடியும்? இங்க பாத்துங்க, என்கவுண்டர்ஸ் மட்டும் காக்கா தோப்பு வெங்கடேசன், திருவேங்கடம் ஆம்ஸ்ட்ராங் வழக்குல மொட்டை விஜயன் ஒருத்தர், மொட்டை விஜயனுக்கு மட்டும் 30 கேஸ் ஏற்கனவே இருக்கு. அது எப்படி 30 கேஸ் வந்தது? என்கவுண்டர்ல போறதுக்கு 30 கேஸ் பண்ணிருக்காருங்க. நீங்க எங்க போயிருந்தீங்க? சுபாஷ் சந்திர போஸ் 10 கேஸ் மதுரைக்காரர் என்கவுண்டர்ல போட்டாங்க. எங்க இந்த 10 கேஸ் பண்றது? நீங்க எங்க 10 கேஸ்? நீங்க குண்டாஸ் அவர் போல குண்டாஸ் போடலன்னா போட்டிருக்காங்க. குண்டாஸ் யார் மேல போட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு புள்ளி வரும் தெரியுமா? இந்தியா பூரா போடுற 100 வழக்குகள்ல 52 குண்டாஸ் 57% ஆஃப் குண்டாஸ் எங்க போடப்படுதுன்னா இங்க தமிழ்நாட்டில் போடுது. மீதி இருக்கிற 48 விழுக்காடு இந்தியா பூரா போடுறான். தமிழ்நாட்டில் மட்டுமே வந்து 52 விழுக்காடு வழக்கு பதிவாகுது. அப்ப இது வந்து எதனால ஏற்படுது? இது யார் கழுத்து நெரிக்க? அப்படி நீங்க போடணும்னா இந்த வழக்கு இருக்குல்ல, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல அந்த குற்றவாளிக்கு பிரிடிகேட் அஃபென்ஸ் இல்லையா? இதுக்கு முன்ன குற்றங்கள் இல்லையா? முன் வழக்குகள் இல்லையா? ஏன் அத்தனை வழக்குகள் வரைக்கும் அது தாண்டி வர வரைக்கும் காத்திருக்காங்க? ஏன் முதல்ல ஏன் இந்த குண்டாஸ் அவர் மேல போடல? எங்க யார் யார் மேல போட்டாங்க? முக்கியமா யார் மேல நீங்க போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபெலிக்ஸ் மேல போட்டாங்க. அருள் ஆரம்பம், விவசாய அருள் ஆரம்பம். அது வந்து ஆக்டிவிஸ்ட் லிஸ்ட்ல போகுது. நான் சொல்றது பத்திரிகை சுதந்திரம் பேசுறவங்க. இன்னைக்கு 1000 முறை தாண்டி சவுக்கு சங்கர் மேல போட்டாங்க, இப்ப வராகி மேல போட்டாங்க. நம்ம எல்லாம் பாத்துக்கலாம் எந்த குண்ட சட்டம் நின்னுது, எது தாக்கு பிடிச்சது? நீங்க போட வேண்டிய தேவையில்லை. நீங்க எனக்கு எதிராக பேசுறீங்கனாலே நாங்க போடுவோம் அப்படின்றது. குமுதம் குழுமம் மேல போட்டாங்களா இல்லையா? வழக்கு பதிவு செய்யப்பட்டதா இல்லையா? குண்டர்ல வழக்கு குண்டர் சட்டம் சொல்ல வழக்கு பதிவு செய்ய எங்க குமுதம் இதழ் மேல வழக்கு பதிவு வேண்டியது. நக்கீரன் பிரகாஷ் மேல போட்டாங்களா இல்லையா? வழக்கு பதிவு அவங்க அதே ட்ரம்பட் எடுத்து ஊதரவர் தானே அவரு. ஏன் அவர் மேல வழக்கு போட்டாங்க? இவங்களை மீறி கூட பேச இப்படி என்ன ஆகுது அப்படின்னு சட்டம் ஒழுங்குக்கு என்ன பிரச்சனை கேக்குறாங்க. அதுதான் இதோட விளைவு என்னன்னா, நீங்க ஒரு குற்றத்தை பேசுறதுக்கு அனுமதிக்கலன்னா அப்படி குற்றம் நடக்காது போல ஒரு சூழ்நிலை உருவாகும். குற்றம் பேசு பொருளா ஆகலன்னா நீ யார் நடவடிக்கை எடுக்க பேசவே விடல. நீங்க என்ன ஐயோ எனக்கு வலிக்குதான் நீங்க சொன்னதானே டாக்டர் கிட்ட கூட்டு போவீங்க. நான் அமைதியா இருக்கேன்னா நீங்க பசிக்குதுன்னா கூட நான் கேட்டதானே தெரியும். அப்ப இது பேசு பொருளா சமூகத்துல ஆனதுக்கு தெரியும். அப்ப நீங்க அப்படியே அதை அடக்கி வைக்கிறீங்க. இது மட்டுமா? ஸ்டேட் ஸ்பான்சர்டு குற்றம் எவ்வளவு இருக்கு நீங்க பாருங்க. நீங்க கஸ்டோடியல் டெத், இவர் பதவியேற்றோன்னு விக்னேஷ் ஆட்டோ டிரைவர் இங்க பீச்ல மெரினா பீச்ல ஒரு ஆட்டோ ஓட்டு, சாதாரண குதிரை ஓட்டுறது, ஆட்டோ குதிரை ஓட்டி பிழைக்கிறவர் அவரு. அடுத்தது தங்கமணி திருவண்ணாமலை சாராயம் வித்தாரு, பிளாக்ல வித்தாருன்னு. உலகத்திலேயே அதிகமா பிளாக்ல சாராயம் கடையை விட அதிகமா விற்கிறது திமுக ஆட்சி, நாம எல்லாம் பார்க்கிறோம். அடுத்தது மாற்றுத்திறனாளி பிரபாகர் கால் குடும்பம் நாமக்கல் மாவட்டம், அவரு ராஜசேகரன் கொடுமை, இதெல்லாம் கஸ்டோடியல் டெத். சிவசுப்பிரமணியம் எனக்கு உங்க கஸ்டடியில எதுக்கு ஒருத்தர் சொன்ன இப்ப இறந்து போனேன்னு அந்த கோவில் அஜித்குமார் வழக்கு எப்படி நடக்குது? கஸ்டோடியல் டெத். இது ஸ்டேட் ஸ்பான்சர்ட் லாண்ட் ஆர்டர் டிஸ்டர்பன்ஸா இல்லையா? இது கொலை. நீங்க என்ன நினைக்கிறீங்க?
சமூகத்துல யாரோ ஒரு ஏ நபர் பி நபருக்கு என்ற நபருக்கு செய்தாலும் அது குற்றம் நினைக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தரை போய் ஒரு காவல்துறை அடிக்கமே ஆனால் அதுவே லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் தான். உங்களுக்கு யார் கொடுத்தா அந்த உரிமையை? ஒருத்தரை போய் காவல்துறை கொல்லுமே ஆனால் அதுவே சட்டமீறிய செயல் தான். சட்டம் ஒழுங்குனாங்க சொசைட்டில ஒரு ஆர்டர்லினஸ், ஒரு ஒழுங்கை உருவாக்குறது. சதே அம்பாசமுத்திரத்துல ஒருத்தர் தான், நான் சொல்லல, பல்வீர் சிங் பல்லு பிடிங்கி இருந்தா அவங்க மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? நீங்க சொல்லுங்க, என்ன நடவடிக்கை எடுத்து? இன்னும் பணியில இருக்காங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இல்லையா? எங்க ஒருத்தருக்கு ஒரு என்ன நடவடிக்கை எங்க இருக்க? பணியில இருக்காருங்க, பணியில இருக்காருங்க. சாதாரணமான விஷயமா அவரு பல்லு தேய்ச்சி விடலங்க, பல் துளைக்க விடல, பல்ல புடுங்கி இருக்காரு. அதான் நானும் சொல்ல எடுத்து பணி என்னங்க? குற்றம் பண்றது கருணை காட்டுறதுல குற்றம் பண்றது. நாம எதனா அத கடுமையான மனப்போக்குன்னு சொல்றோமா? அது ஒரு சைக்காட்ரிக் பிஹேவியர் சொல்றோமா? நம்ம சைக்கோபேத்திக் பிஹேவியர் நம்ம சொல்றோமா? ஒருத்தர் சாவன்னு சொல்றோம், ஒரு நீதிமன்றத்தை ஒரு நீதிபதி சரி இவரை தூக்கில போடுங்கன்னு சொல்றாங்க, இவர் உள்ள வைங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தங்க? அது சைக்கோபேத்திக் பிஹேவியர். அது பொதுக்கூட்டம் போட்டு இவங்க தலைவர் வெளியில வந்து தொட்டு பாடுற அந்த இடத்துல வெட்டுறண்டா குத்துறண்டா அப்படி கிளப்பி விடுறதே இந்த கட்சி தலைவர் தான். இப்ப இவர் சொன்னாரு, யாருக்கு என்ன பண்ண சொல்றேன்? செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி அப்புறம் கைது பண்ணி உள்ள வைக்கலாம்ல? சூர்யா வெற்றி கொண்டான் சார், அப்படிதான் பண்ற, கைது பண்ணி உள்ள வைக்கலாம் சீமான. அதுதான் திரும்பி அவனை குண்டாஸ் போட்டாரு, இவனை குண்டாஸ் போட்டாரு. போட்டாங்களா இல்லையா? அவரை போட்டாங்களா இல்லையா? ஏன் போடல? நீங்க ஏன் போடாம இருக்கீங்க? சீமா போடுங்க சொல்றேன், அண்ணன் மேல ஒரு குண்டாச போடுங்க, நான் போடுங்க. நீங்க இதெல்லாம் நாங்க போட்டிக்கிட்டு தான் சகி அவர் சகிக்க வேண்டாங்க. அவரு கீழே மயக்க அடிச்சு விழுந்ததுக்கே எங்க முதலமைச்சர் போன் பண்ணி விசாரிக்கிறாரு. அது மனித பான்மை. இதெல்லாம் அவருடைய தம்பி ஒருத்தர் தவறுக்கு அந்த ஒரு காரணத்தினாலதான் அரசியல் தலைவராக இருந்தா போட்டு அவரே அவர் சொன்னார்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றவாளி தான் அப்படின்னா இவங்க வாக்குறுதியில கொடுத்தாங்களா இல்லையா? தேர்தல் 2021 நாங்க இவர்கள் மேல நடவடிக்கை எடுப்போம், இந்த கொலைக்கான குற்றவாளி. நான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றவாளி நான் சொல்லல, அதுதான் உங்க குற்றச்சாட்டுன்னா 4 ஆண்டு காலத்துல ஏன் அதை கிழிச்சு கட்ட கட்டி நீங்க அடிக்க முடியலன்னு நான் கேக்குறேன். அதை அறுத்து கட்ட கட்டி ஏன் நீங்க அதை அடிக்க முடியலன்னு கேக்குறேன். ஆளுநர் தடை போடுறாரு நான் கேக்குறேன். அப்ப நான் சொல்லட்டுமா? உங்க போஷ் உங்க லட்சணம் ஆளுநருக்கு கீழே இருக்கு. ஆளுநர் நினைச்சா உங்களை கட்ட வரல வச்சு நசுக்கிடுவாருன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்ப ஒத்துக்கு நம்ம சொல்லலாம். இல்லங்க பிஜேபி பணம் கொடுக்கலங்க அப்படின்னா பிஜேபியோட பவருக்கு கீழே தான் உங்க பவர், நீங்க ஒத்துக்கு நீங்க சொல்லுங்க போதுங்களா? வந்தா பாருங்க, நீங்க அப்ப சொல்லுங்க. நான் அப்ப சொல்றேன். விஏஓ லூர்து பிரான்சிஸ், தூத்துக்குடி மாவட்டம் மொரப்பநாடு கொல்லப்பட்டாரு. எங்க வச்சு கொல்லப்பட்டாரு? விஏஓ அலுவலகத்தை வச்சு. எதுக்காக லஞ்சம் கேட்டாருன்னு கொண்டாங்களா? அவரை வெட்டினாங்களா? எதுக்காக வெட்டினாங்க? அவர் வெட்டப்பட்டதோட அடிப்படை காரணம் மணல் ஆடுறான்னு அவர் புகார் கொடுத்தாரு. ஒரு விஏஓ கொடுத்தாரா? சொல்லுங்க போலீஸா? நீங்க அதை கண்டுபிடிக்கலாம். நீங்க இருக்கீங்க போலீஸ் கொள்ளலங்க, சமூகத்துல இருக்க வேண்டிய காவல்துறை என்ன பண்ணுதுன்னு கேக்குறேன். இப்ப இங்க 2 போலீஸ் வெளியே நிப்பாட்டி தான் நான் மேல வந்திருக்காரு. நையாண்டி பண்ணி இப்படி நையாண்டி செய்து குடிகளோட வாழ்க்கையை கேலி பொருளாதான் இதோட வேலை. இல்ல 2 பேரை மட்டும் சொல்லி இந்த ஒரு லிஸ்ட் முடிச்சுக்கிறேன். ஏடிஎம்கேல இருந்து ஜகபர் அலி, அவரு இல்லீகல் மைனிங் பண்றாங்கன்னு கொடுத்தாரு. அவரு பொது வெளியில சொன்னாரு, என்ன கொல்ல முயற்சி பண்றாங்கன்னு. இதுதான். அதற்கு பிறகு உங்களால காப்பாற்ற முடியும்னா அது சட்டம் ஒழுங்கு ஃபெயிலியரா இல்லையா? அது தோல்வியா இல்லையா? ஜாகீர் ஹுசேன் ரிட்டையர்ட் இன்ஸ்பெக்டர், யாரு சாதாரண கிடையாது. அவர் விஏஓ, இவர் அதிமுக காரர். இவரு வக்பு சொத்தை உள்ள போடுறாங்க, அத்துமீறி நுழையறாங்க. சொல்லுங்க நீங்க. இதெல்லாம் சட்டம், இதெல்லாம் தேர்தல் இது பிரதிபலிப்பாது. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எவ்வளவு கொடுமை இருந்தாலும் பரவாயில்ல, 1000 ரூபாய் கொடுத்துட்டா மக்கள் ஓட்டு போடுவாங்க நீங்க சொன்னீங்கன்னா, இத மறந்து மக்கள் படத்துக்காக ஓட்டு போடுவீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மக்களை இழிவுபடுத்துறீங்கன்னு அர்த்தம் நான் சொல்றேன். ரைட். ஆனந்தஜித், தமிழக வெற்றி கழகம் புதிய கட்சியா இருந்தாலும் ஆண்ட ஆளுங்கட்சிகளை விமர்சனத்தோட அணுகிட்டு இருக்கீங்க.
இருந்தாலும் இன்னைக்கு ஆளுங்கட்சி வந்து பல நலத்திட்டங்களை வழங்குறோம், பெண்கள் இங்க வந்து முக்கியமான திட்டங்களால வந்து நன்மை பெறுகிறார்கள் சொல்றாங்க. ஆனா தொடர்ச்சியா உங்கள் தலைவர் விஜய் அவர்கள் கூட பல இடங்கள்ல பேசுகிற போது சட்டம் ஒழுங்கு மோசமானதாக தான் இருக்குது, குறிப்பா பெண்களுக்கே இங்க பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறத தொடர்ச்சியா வலியுறுத்தி பேசி வர்றாரு. அப்பெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நல்லா தாங்க இருக்குது அப்படின்னு சொல்றாரு அண்ணன் சூர்யா வெற்றிகொண்டான். எப்படி பாக்குறீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு இவங்க 2 பேர் பேசும்போது ரொம்ப மூத்த அரசியல்வாதிகள், மூத்த கட்சியை சேர்ந்தவங்க. ஆனா எப்படி இருந்துச்சுன்னா கவுண்டமணி காமெடியில உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமானம், இந்த 2 தெய்வமும் மாறி மாறி உண்மையை சொல்லுது, இதுல ஒன்னத்தை சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு மக்களை பார்த்து கேள்வி கேட்க தான் தோணுது. முதல்ல வந்து சட்ட ஒழுங்குனா என்னன்ற அடிப்படையே மறந்துட்டோம். இந்த இடத்துல ஒரு குற்றம் நடக்குது, அந்த குற்றத்தை வந்து கண்டிக்கிறோமா, தண்டிக்கிறோமா, சுடுறோமா, இதெல்லாம் அப்புறம். மக்கள் மனதுல ஒரு நம்பிக்கை, என் பொண்ணு வெளில போனா பத்திரமா வீட்டுக்கு வருவா, நான் கழுத்துல 2 பவுன் செயின் போட்டு போனா எனக்கு ஒன்னும் பாதிப்பு இருக்காது. இப்படி ஒரு மினிமமா ஒரு மனசுல ஒரு தைரியம் இருக்கு இல்லையா, இந்த தைரியத்தை என்ஷூர் பண்ண வேண்டியதுதான் ஸ்டேட்டோட அடிப்படை கடமை. ஸ்டேட் இதை தான் கொடுக்கணும். நான் பேசுறேன் எனக்கு குத்திடுவானோ, நான் ஒரு கட்சியை எடுத்து பேசுறேன் எனக்கு குண்டாஸ்ல போட்டுருவானோ, பொம்பளை பிள்ளைய காலேஜுக்கு அமிச்சா ஒரு நாதாரி வந்து ரேப் பண்ணிடுவானோ, அவனை கேஸ் கொடுக்க போனா பின்னாடி பெரிய பெரிய பேர் வருமோ, ட்ரக் சுத்துமோ, என் குழந்தை கஞ்சா பிடிக்கிறானோ, என் 8 வயசு குழந்தைய 12 வயசு குழந்தை கஞ்சா குடிச்சிட்டு அடிப்பானோ, சாப்பிடுற குழந்தை தலையில செவிடிஞ்சு விழுந்துருமோ, எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் நீங்க யார் வேணா எடுங்க, அவங்க பாதுகாப்பா இருக்கிறாங்க இல்லையான்றதுக்கு நான் ப்ரூஃப் தரேன். ஒரு வாரம் சொல்லுது, ஆம்பளை, வேலைக்கு போற பையன், ஸ்கூல் ஸ்டூடெண்ட், குழந்தைங்க, பொம்பளைங்க, வேலைக்கு போறவங்க, வயசான மூதாட்டிகள், வேலை இல்லாம இருக்கிறவன்ல இருந்து படிக்கிறவன்ல இருந்து சாமி வரைக்கும். சாமி கடவுளுக்கு பாதுகாப்பு இல்ல, கடவுள் மரகதலிங்கத்தை திருடிட்டு போயிட்டான். இவங்க திருப்பரங்குன்றத்துல பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, ஜெயங்கொண்டான்ல ராஜேந்திர சோழன் கட்டின ஜெயங்கொண்டானுக்கு பேடி இருக்கிற சிவன் கோயில இருக்கிற மரகதலிங்கத்தை திருடிட்டு போயிட்டாங்க. கண்டுபிடிக்க முடியல, காவல்துறையும் பேசல, அறநிலைத்துறையும் பேசல, கடவுளுக்கே பாதுகாப்பு இல்ல. ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல 312 சவரனும் என்னமோ நகை வந்திருக்கு சிலை செய்யறது, ஒரு பொட்டு தங்கம் இல்லையா. கோயிலுக்குள்ள நான் பேசிட்டு இருக்கேன், இங்க கடவுளுக்கே இந்த நிலைமை பாதுகாப்புனா மனுஷ நிலைமை யோசிச்சு பாரு. போக்சோல நம்பர் 1, ஜுவனல் கிரைம்ல நம்பர் 1, தமிழ்நாடு ஜுவனல் கிரைம்ல நம்பர் 1, லாக்அப் டெத்ல நம்பர் 1. அண்ணன் வந்து டேட்டா எடுத்துட்டு 4வது இடம் 3வது இடம், ப்ரோரேட்டா பேசிஸ்ல தமிழ்நாடு தான் நம்பர் 1. 25 கோடி பேர் இருக்கிற உத்தரப்பிரதேசத்துல 200 கொலை நடக்கிறதுக்கும் 7 கோடி பேர் இருக்கிற தமிழ்நாட்டில் 140 கொலை நடக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. தமிழக காவல்துறை ஒரு சிறந்த காவல்துறை, ஆனா இன்னைக்கு கையாளாகாத துறையா மாத்தி வைக்கப்பட்டிருக்கு அரசியல் காரணங்களுக்காக. இன்னைக்கு சொல்றீங்க இல்ல, இவ்வளவு பேர் பேச சொன்னீங்கல்ல, நான் ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. ஒரு பாலியல் கேஸ் தமிழகமே பத்தி எரிஞ்ச ஒரு பேஸ், நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பாலியல். நீங்க ஒரு குண்டாஸ் போடுறீங்க, ஏன் அந்த குண்டாஸ் ரிவோக் ஆச்சு? என்ன சுதந்திர போராட்ட தியாகி ஆயிட்டாரா? கேஸ் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சா? அவர் மேல ஏற்கனவே பிரெடிகேட் அஃபென்ஸ் இருக்குல்ல, ஏன் நீங்க அந்த குண்டாஸை கேன்சல் பண்ணீங்க? யாருக்காக? இதுல யாருக்கு லாபம்? என்ன சொல்ல வருது? வக்கீல் சொல்லுவாம்பா, எனக்கு ஏன் இந்த மாதிரி அரசாங்கத்தோட பேக்கப்ல கிரைம் நடக்குதுன்னு தெரியல. இப்போ கள்ளச்சாராயம்னு ஒண்ணு சொல்றோம், அந்த கள்ளச்சாராயத்தை வந்து ரொம்ப சேஃபா கடந்து போறோம். கள்ளச்சாராயம் நடந்த இடத்துல எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம், என்ன தண்டனை வாங்கி கொடுத்திருக்கோம்? அதை விற்கும் போது திட்டமா வாங்கி கொடுத்தவனுக்கு எதுக்கு நீங்க வந்து காம்பன்சேஷன் கொடுத்தீங்க? நான் ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி நான் ஒரு அலிகேஷன் வைக்கிறேன், எப்பா குடிச்சவன் வித்தவன் எங்காலுதான் வெளில சொல்லிடாதப்பா, ஆட்சிக்கே கேடா போயிடும். எவன்லாம் குடிச்சது போனா குடும்பத்துக்கு 10 லட்சம் அமுக்கி வை வாய சொல்ல முடியும். அது வந்து ஒரு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்கிறது பாதிப்பா இது கொழுப்பா? இதுக்கு பேர் பாதிப்பா? போயிட்டு நான் ட்ரெயின்ல தண்டவாளத்தை தலை வச்சுப்பேன் தெரிஞ்சே சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிறேன், இடிச்சு செத்தா அவன காம்பன்சேஷன் கொடுப்பீங்க இல்ல? நீங்க சொல்ல நான் புரிஞ்சுக்கிறேன். 20 லட்சம் ஏன் கொடுத்தாரு? 40 பேருக்கு 20 லட்சம் ஏன் கொடுத்தாரு? வரேன், நான் அங்க வரணும் இதை எடுத்து சொன்னேனே. அந்த இடத்துல வரேன், அந்த இடத்துல இறக்கமே இல்ல, அந்த இடத்துல அவங்க இல்லவே இல்லைன்னே சொன்னீங்க. பாவத்துக்கு பரிகாரமா அதே இடத்துல 10 லட்சம் கொடுத்தீங்க, அதே இடத்துல அதே 41 குடும்பத்துக்கு அரசாங்கம் 10 லட்சம் அறிவிச்சு. அவங்களுடைய ஆட்சி சார், அவங்க ஆட்சி மட்டும் நாங்க தார்மீக பொறுப்பு எடுக்கிறோம். அந்த குடும்பத்தை நாங்க பாக்கல. நீங்க தார்மீக பொறுப்புறீங்களா? அவர் என்ன கேக்குறாருன்னா, கொழுப்பெடுத்து செத்து போனவங்களுக்கு ஏன் 20 வருஷம் கொடுத்தீங்கன்னு கேப்பீங்களான்னு கேக்குறாரு. அவங்க கொழுப்பெடுத்து சாகல, இந்த அரசாங்கத்தோட கையாளாகாத தனத்தாலையும் சதியாலையும் அந்த இடத்துல கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு என்ன பேச சொல்லுங்க. மனசாட்சி பேசுங்க, எல்லாரும் புடுங்குற கட்சி இல்ல, குடுக்குற கட்சிக்கும் புடுங்குற கட்சிக்கும் குடுக்குற கட்சிக்கும் வித்தியாசம் இருக்கு. அது அண்ணனுக்கு புரியாது. நாங்க வந்து அந்த குடும்பத்தை தத்தெடுத்திருக்கோம், அந்த 41 குடும்பத்தையும் தத்தெடுத்திருக்கோம். அதை பேசலையே. இது அப்படிதான் கள்ளக்குறிச்சியில நீங்க 66 குடும்பத்தையும் தத்தெடுத்தீங்களா? காசு கொடுத்துட்டு போனீங்க. அஜித் குமாரோட லாக்அப் டெத், அந்த பையனுக்கு வேலை கொடுத்தீங்க, எங்க கொடுத்தீங்க?
வீட்டு பட்டா கொடுத்தீங்க, எங்க கொடுத்தீங்க? எனக்கு வீட்டுக்கு போய் 50 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் பேசுனீங்க, உங்க கட்சிக்காரர் பேசினாரா இல்லையா? டிஎஸ்பி அமிச்சிங்களா இல்லையா? எதுக்கு? எதுக்கு? இல்ல வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஒரு நிமிஷம் நான் 3/4 மணி நேரம் காத்திருக்கேன், உங்க 3 பேர் வாய் பார்த்து. வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல குற்றம் நடக்கிறது நீங்க சொல்ற மாதிரி சகஜம் கிடையாது. குற்றம் பண்றதுக்கான தைரியத்தை இந்த அரசே கொடுக்குது. குற்றம் செய்யறவனை இந்த அரசே கவர் பண்ணுது. அவன் இஷ்டத்துக்கு வெளியில வரான், ரிப்பீட் பண்றான், ஹேபிச்சுவல் அஃபெண்டரா மாறுறான். எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் இப்படிதாங்க இருக்கு. ஒரு இடத்துலயும் குற்றம் நடக்குது. போக்சோல அடிப்படையில ஒரு விதி இருக்கு. அந்த விதிப்படி போக்சோ வழக்கு நீதிமன்றங்கள் இப்படிதான் செயல்படணும். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வரக்கூடிய வழியில அந்த குற்றம் சொன்ன அந்த பாலியல் துன்புறுத்தல் உள்ளான குழந்தை வரக்கூடாது. அவங்க வேற என்ட்ரி எக்ஸிட்ல வரணும், இந்த குழந்தை வேற என்ட்ரி எக்ஸிட்ல வரணும். இந்த குழந்தை பிரைவேட் பாயிண்ட்ல உட்கார்ந்து ஒரு தனிப்பட்ட அறையில உட்கார்ந்து தான் காணொலி மூலமா தான் நீதிபதியே அணுகணும். அந்த இடம் ஒரு குழந்தைங்க விளையாடுற கிண்டர் கார்டன் மாதிரி இருக்கணும். இது அடிப்படை ரூல். 21 கோட்ல 20 கோட்டு 2 BHK வீட்டுல நடக்குது. 2 BHK வீடுங்க. 2 BHK வீட்டுக்கு எத்தனை வாசல் இருக்கும்? ஒரே வாசல், 2 ரூம். ஒரு ரூம் ஜட்ஜி ரூம், இன்னொரு ரூம் பேண்ட்ரி. ஹால்ல உட்கார்ந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. இதை தாண்டி இவ்வளவு நெருக்கடியை தாண்டி இத்தனை ஆயிரம் கேஸ்கள் பதிவாகுது. 190 விழுக்காடு அதிகமா இருக்குது கேஸ். இந்த போக்சோ மட்டும் நான் சொல்றேன். 190 விழுக்காடு போக்சோ கேஸ் அதிகமா இருக்கு. அதுல 6999 கேஸ் காம்பன்சேஷன் கொடுத்திருக்காங்க 113 கோடி. இவங்க எடுக்கிற ஒரு தீய சக்தி 50 கோடி தாண்டாது. ஆனா போக்சோல 100 கோடி தாண்டோம். நிலைமை பாத்துக்கோங்க, ஆட்சியாளர் நிலைமை. ஏதாவது ஒரு பேராமீட்டர்ல நேர்கோட்ல இருக்குதா பாருங்க இந்த ஆட்சி. இல்ல அதுல இன்னொரு ஒரு கேள்வி கேட்டாரு, நீங்க கவனிச்சிருப்பீங்க. நாங்கெல்லாம் இத பண்றோம்னு சொல்றீங்கல்லங்க, எங்களை எதிர்த்து ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் யாராவது பண்ண மாதிரி காமிங்கிறாங்க. அவர்கள் அந்த ஆணவ படுகொலை இந்த ஆட்சி நடக்குதுங்கிறது தொடர்ச்சியா எல்லா கட்சிகளும் வலியுறுத்துறாங்க. நாம் தமிழக சொல்றதுக்கு நீங்களும் கூட பேசியிருக்கிறீங்க. அதை எதிர்த்தோ அல்லது அந்த தம்பியோட வீட்டுக்கு போயோ ஏன் விஜய் அவர்கள் போய் பார்த்து இந்த அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கல? இல்ல நீங்க சொன்ன ரெண்டுமே நடந்திருக்கு. அஜித்குமார் அவர்கள் வீட்டுக்கு போய் பார்த்திருக்கிறாரு, அவங்களுக்கு பர்சனலா காம்பன்சேஷன் கொடுத்திருக்கிறாரு. இங்க சிவானந்தா சாலையில அஜித்குமாருக்கு மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி நடந்த 24 லாக்அப் டெத்துக்கும் சேர்த்து குரல் கொடுத்திருக்கிறோம். அதை எப்படியாவது நீதி விசாரணை கொண்டு வரணும் தாவேக்கு அழுத்தம் கொடுத்திருக்கோம். கோர்ட் மூலமா கேஸ் ப்ரொசீட் பண்ணிட்டு. அதை விட கொடுமையானது இல்லையா சாதி? சாதிக்காக இது வரைக்கும் தமிழர் மட்டும் இல்ல, இந்தியா முழுசும் எந்த கட்சியுமே எந்த நடவடிக்கை எடுக்கல. ஜாதி ஆணவத்துக்கு எதிராக ஒரு சட்டம் வேணும்னு சுப்ரீம் கோர்ட் அணுகி சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷனுக்காக ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற ஒரே கட்சி தாவேக்கு. இங்க போராட்டத்தை எப்படி தெரியுமா இவங்க நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க? போராட்டம்னா வீதிக்கு வருவோம், ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனா பண்ணுவோம், சாயந்தரம் போயிடுவோம், இல்ல மண்டபத்தில் அரஸ்ட் பண்ணி வச்சு 6 மணிக்கு விட்டுருவாங்க. இப்படி இதை நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. போராட்டம் 3 வகைப்படும். அடிப்படையில வீதியில் நடக்கூடிய போராட்டம், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தாவேக்கா வீதியில போராட்டம் பண்ணுது. ஆனா வீதியில இந்த மாதிரியான ஆட்சியாளர்கள் அங்க தீர்வு கிடைக்காது. அதை தாண்டி நீதிமன்ற போராட்டங்கள் போயிட்டு இருக்கோம். இது வரைக்கும் தாவேக்கா நீதிமன்றத்துக்கு போகாத ஒரு பிரச்சனையும் போய் வெற்றி பெறாத ஒரு பிரச்சனையும் சொல்லுங்க. இல்ல நீங்க சட்ட ரீதியா அங்கே போறதை நான் அங்கீகரிக்கிறேன். ஆனா வீதியிலேயோ அல்லது மக்கள் திருச்சி போராட்டம் மக்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு ஈர்ப்பையும் அரசாங்கத்துக்கு அழுத்தத்தையும் கொடுக்கும். ஒவ்வொரு பிரச்சனைக்கு இருக்கும். இது ரெண்டத்தை தாண்டி 3வது ஒரு தீர்வு இருக்கு. அதுக்கு பேர் அரசியல் தீர்வு. அரசியல் தீர்வை இன்னும் 3 மாசத்துல இவங்களை வெக்கேட் பண்ணி அனுப்ப முடியும். இந்த இடத்துல இதுக்கு எல்லாத்துக்கான பர்மனன்ட் தீர்வு இருக்குன்னு போது அதுக்கு போக மாட்டோம். நான் இவங்க அடிப்படையில குற்றம் சொல்றது என்னமோ ஒரு 4 ரேண்டமான கிரிமினல்ஸ், அவங்களால நடக்கிற கிரைம் நம்ம அதை ஆட்சியாளர்கள் வைக்கிறோம் சொல்றாங்க. இல்லங்க, அடிப்படையில் அந்த வாதத்தை ஒத்துக்கல. எப்படி இந்த லா அண்ட் ஆர்டர் கிரைம்ன்றது மக்களுடைய பாதிப்பு அடிநலத்துல ஒரு பயத்தை ஏற்படுத்துதோ அதே மாதிரி இது மொத்தத்துக்கும் பாலிசி லேப்ஸ் ஒரு பெரிய காரணமா இருக்கு. நீங்க அந்த கஞ்சா எடுத்துக்கங்க, மெத்தபெட்டமைன் எடுத்துக்கங்க, எந்த சிந்தடிக் ட்ரக் எடுத்துக்கங்க, இல்ல டாஸ்மார்க்ல 10 மணி 8 மணி 6 மணிக்கு பிளாக்ல ஓட்டுறதா இருக்கட்டும், டாஸ்மார்க் கடைங்க லைசன்ஸ் இல்லாம பாருங்க ஃபங்க்ஷன் ஆகிறதா இருக்கட்டும், டாஸ்மார்க்ல போலியான சரக்கு ஓட்டுறதா இருக்கட்டும், டாஸ்மார்க்ல எக்ஸஸ் விலை வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த விதமான ஒரு தவறுகள் இந்த எல்லா குற்றத்துக்கும் அடிப்படையில் போதை இருக்குன்னா போதைக்கு இந்த அரசாங்கம் இவ்வளவு ஆதரவா இருக்கு. அந்த போதையோட நீட்சி தான் கள்ளச்சாராயம், அதோட எக்ஸ்டென்ஷன் தான் கஞ்சா, அதோட நீட்சி தான் இன்னைக்கு மெத்தபெட்டமைன். சும்மா ஒரு நாள்ல வந்துடல இது. இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை நான் சொல்றேன். இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். பொள்ளாச்சியில சுட்டான். ஆமா, பொள்ளாச்சியில பெண்கள் அப்படி கொடுமை பண்ணான். அத்தனை எஃப்ஐஆர். தூத்துக்குடியில சுட்டாங்க. முன்னாள் முதல்வரோட மரணத்திலே சந்தேகம் இருக்குன்னு ஒரு ஆணையம் போட்டோம். இந்த எல்லா கேள்விக்கும் உட்பட்டு தானே இவங்க வேணாம் நம்ம அவங்களை தேர்ந்தெடுத்தோம். வந்து 4 வருஷம் ஆச்சு. என்ன பண்ணி அதே குற்றங்கள் இங்க ரிப்பீட் ஆகுது. நீங்க பொள்ளாச்சி இவர் சொன்னாக்க அரக்கோணத்தை அவர் சொல்லலாம். பொள்ளாச்சியில ஒரு தனிப்பட்ட ரேப் சொன்னீங்கன்னா நம்ம அங்க அண்ணன் சொல்லலாம். அங்க நீங்க தூத்துக்குடியில சுட்டதை சொன்னீங்கன்னா நாங்க நைட் 2 மணிக்கு போயிட்டு தூய்மை பணியாளர்கள் என்னங்க பண்ணோம்? அவங்களுக்கு என்ன பேர் வச்சோம்? தூய்மை தேவதைகள், முன்கள பணியாளர்கள். நர்ஸுக்கு பேரு வெள்ளை தேவதைகள். படிப்பு சொல்லி கொடுத்தோம். என்னைக்காவது சாப்பாடு போடணும் தெய்வம் சொல்லுவோமா? எழுத்தறிவுத்தோன் இறைவன். அடிச்சு சூசைட் பண்ணிக்கிற நிலைமை. தமிழகம் சூசைட்ஸ்ல நம்பர் 1 இருக்கு.
இது எல்லாத்தையும் நேர்பட்டில் அடிக்க பாருங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணுதான், திரும்ப இவங்க வந்தாலும் அதே நடக்கும், அவங்க வந்தாலும் அதே நடக்கும், இது நடந்துகிட்டே இருக்கும். இவங்களுக்கு இதை மாற்றுறதுல விருப்பம் இல்லை. இது அப்படியே கேரி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இது ஒரு பாலிசி லாப்ஸ்னு சொல்றோம். எஸ், இடைமறிக்க வந்தாரு, அவர்கிட்ட கேட்டோம். இடைமறிக்க வந்தீங்க, உங்க கருத்தை சொல்லிடுங்க. இல்ல இப்படி இப்ப நீங்க சட்டம் ஒழுங்குன்னும் பொழுது இவர் ஆனந்த் நல்லா பேசுறாரு, எனக்கு அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா இது அவங்க தலைமையோட கருத்தா இல்லைன்னு நான் எப்பயும் பார்க்கிறேன். சட்டம் ஒழுங்கு பத்தி பேசும்பொழுது சட்டம் ஒழுங்கே தாவேக்காவிடம் எங்க இருக்குன்றது அடிப்படை கேள்வியோடு தான் அதை பயத்தோடு தான் அணுகிறேன். ஏன்னா அவங்க புதிய ஆற்றல் இப்ப திமுக அதிமுக குற்றம் சொல்ல போனா நம்ம அவங்கள கொள்ளையடிச்சிட்டாங்க, பணம் எடுத்துட்டாங்க, நிர்வாக குறைபாடு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கான வென்யூ இல்லை, அதுக்கான ஆரம்ப தொடக்கமே இன்னும் இல்லை. ஆனா ஆனந்த் பேசுவது போல அவங்க தலைவர் பேசலன்னு நான் சொல்றேன். என் கவலை அதுதான். இவர் பேசுவதனாலேயே அது அவர்களோட கட்சி கருத்து ஆகாது. இவர் பேசி திமுக எப்படி மோசம், அதிமுக எப்படி மோசம்னா நீங்களும் பேசுவீங்க. ஒரு பத்திரிகையாளரா அந்த கருத்தை சொல்ற உரிமை உங்களுக்கு, நீங்களும் பேசுவீங்க, அதுல சிக்கல் இல்லை. ஆனா எங்கேயாவது தாவேகா நடத்துகிற கூட்டங்கள்ல ஒரு ஒழுங்கு இருந்திருக்குதா, சட்டத்தை மதிக்கிற பண்பு இருந்திருக்குதான்னு பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கே இல்லாத திமுக நடத்துகிற கூட்டங்களை கூட நம்ம அதை பார்க்க முடியும். இல்ல அப்படி என்ன ஒழுங்கு கெட்டு போய் என்ன நீங்க பாத்துட்டீங்கன்னு கேக்குறேன். அதனால மக்களுக்கு என்ன பிரச்சனை? தாவேகா கூட்டத்தால மக்கள் நேர்ந்த பிரச்சனை. ஒரு தெருவுல 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கான்னு வச்சுங்க, அந்த தெருவுல ஒரு மளிகை கடை இருக்குன்னா அந்த தெரு வழியா மளிகை கடைக்கு போவீங்களா, பக்கத்து தெருல இருக்கிற மளிகை கடைக்கு போவீங்களா? பக்கத்துல தான் அப்படிதான் போவோம். மனித ஒண்ணு வேணா ஒரு தெருமுள்ள ஒரு நாய் குலைக்கட்டும், தொடர்ச்சியா ஒரு பக்கம் அந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க. சட்டம் ஒழுங்குறது அவ்வளவு சென்சிட்டிவா நம்ம தவிர்ப்பாங்க எப்பயுமே. நீங்க போற இடங்கள்ல ஏர்போர்ட்ல போனா அந்த கம்பி எல்லாம் வளைச்சு விட்டுறீங்க. உங்க கூட்டம் நடக்கிற இடத்துல போனாலே உங்க கம்பிங்களை வளைச்சு நீங்க ஏறீங்க, வண்டி மேல ஏறி குதிக்கிறீங்க. நான் அதை கவலையோட தான் சொல்றேன். எனக்கு ஒன்னும் அது பெரிய காழ்ப்புலாம் இல்ல, எனக்கு அது கவலை. நீங்க உண்மையிலேயே இருந்தா ஆனந்த் திருப்பவும் ஆனந்த் பேசுவாரு, அதுக்கு ஒரு சப்பை கட்டுவாரு, ஆனந்த நான் ஏற்பேன், எனக்கு அது சிக்கல் இல்லை. ஆனா தாவேகா தலைவர் நான் ஏற்பேன், ஆனந்த ஏற்பேன். ஆனந்த் கருத்து நான் உடன்படுறேன். ஆனந்த் இப்ப இதெல்லாம் திமுக செய்யலன்னு சொல்றாருல, அதுல நான் உடன்படுறேன். ஆனந்த் பேசுறதுனாலயே அது தாவேகாவோட கருத்து நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படிதான் நான் சொல்றேன். இது போல இப்படி பேசக்கூடிய சில பேர் தாவேகால திறமையா பேசுறவங்க இருக்காங்க. ஆனா அவர்கள் மற்ற குற்றங்களை பேசுறாங்களே தவிர தங்களோட குற்றங்களை ஏற்கிறது இல்லைன்னு தான் நான் சொல்றேன். ஓகே, நான் வரேன். இதுக்கு நான் பதில் மட்டும் சொல்லிடுறேன். அடிப்படையில நான் முதல்ல வந்து ஒரு அரசியல் விமர்சகரா தாவேக்கு ஆதரவாளரா இருந்தவன். அன்னைக்கு இதே விமர்சனங்கள் வச்சுட்டு இருந்தாங்க. நீ பேசுறிய, நீ ஏன் பேசுறேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன மாதிரி ஒருத்தனையும் அந்த இடத்துல அங்கீகரிச்சு நீ பேசு, இதுதான் கட்சியோட நிலைப்பாடுன்னு சொல்லி இன்னைக்கு அபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் ஆன பிறகு அந்த பேச்சு ஏத்துக்க மாட்டாங்க. நான் கேட்கிறேன், இங்க நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் ஒரு கிரௌட் திடீர்னு வருதுன்னா இன்டெலிஜென்ஸ் எங்க போச்சுன்னா நான் கேட்கிறேன். நான் திரும்ப வந்து இந்த இடத்துக்கு போய் நான் அண்ணனை ஒம்பிழுக்க விரும்பவில்லை. ஏன்னா இதுல அவருக்கு பங்கு கிடையாது. இவங்களதான் நான் கேட்கிறேன், ஆட்சியாளர்களா இருந்தவங்க கேட்கிறேன், எங்கெங்க போச்சு உங்க இன்டெலிஜென்ஸ், எங்கெங்க போச்சு உங்க காவல்துறை, ஏங்க உங்களால நெறிப்படுத்த முடியல? ஒரு 500-1000 பேர் வர்ற இடத்தையும் நெறிப்படுத்த முடியல. ஐயோ தாவேகா வந்துட்டாங்க, போலீஸால பாதுகாப்பு கொடுக்க முடியல, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க முடியல. அப்ப 500-1000 ரவுடி இருக்கிறான் இந்த ஊர்ல, அவனை நீங்க எப்படி தடுப்பீங்க? 500 பேர் ஒண்ணு சேர்ந்தா போலீஸ் அப்படியே கை விட்டு லீவ் போயிடுமா? அப்ப நீங்க என்னதான் என்ன நீங்க ஸ்டோரி சொல்றீங்க? தாவேகாவை ஒரு பக்கம் நீங்க குறை சொல்றீங்க, இதே குறைய நான் கேட்கிறேன். இதே நாம் தமிழர்ல நான் அவங்ககிட்ட போற இன்ட்ரெஸ்ட்லயே இல்ல, பட் அண்ணன் கேட்டா நான் பதில் சொல்ல போக முடியாது. சிஎஸ்கே மேட்ச் நடக்கும்போது அந்த இடத்துல போட்டு ரசிகர்களை டிஷர்ட்டை காட்ட வச்சு அடிச்சு போலீஸ் அடிச்சு பல்ல உடைச்சு பண்ணது நாம் தமிழரா இல்லையா? ஃபுட்டேஜ் இருக்கு, இப்ப காட்டுற நீங்க வேணா போடுங்க. வீடு மேல பேசிட்டு இருக்கும்போது இறங்கி கீழே வந்து தங்கச்சி தொண்டரையே அடிச்சாரு சீமான் அண்ணன். குடிச்சிட்டு வந்து இவனை அடிக்கல பிடிக்கலன்னா நான் என்ன கேள்வி கேட்கிறேன்? இது பர்சனலா பேசுற விஷயமா? நான் கேட்டது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இங்க மாநிலம் பாதிக்கப்பட்டிருங்க, ஒரு பாலிசியில ஸ்டேட்ல போய்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல எப்படியாவது தாவேகா டீலிங் பண்ண முடியுமா, டிஃபைன் பண்ண முடியுமா ட்ரை பண்றாரு. அப்படி பார்த்தா நான் நாம் தமிழர் இன்னும் 1000 விமர்சனம் எடுக்கலாம், அதுக்குள்ள போல. நான் இப்போ சொல்றேன், நாம் தமிழர் பிரச்சனை பற்றி நான் பேசுறேன். நாம் தமிழருக்கு எந்த ஒரு தனிப்பட்டவரை பத்தியும் தனிப்பட்ட பிரச்சனையும் நான் போவே இல்லை. முத்துக்குமாரான மரணத்துக்கு யார் நீதி கேட்டீங்க கூட நான் கேட்பேன். ஆனா அதுக்குள்ள ஒரு படி தாண்டி நான் போக மாட்டேன். எனக்கு அந்த ஒழுக்கத்தின் கட்சி சொல்லி கொடுத்திருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா இங்க பாலிசி லேப்ஸ்ங்க. இது ஒரு போலீசிங் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, அதை தாண்டின ஆட்சியாளர்களின் ஃபெயிலியர் நான் சொல்லிட்டு இருக்கேன். எங்களை மட்டும் கிண்டல் பண்ணிட்டா டிபேட்ல ஜெயிச்சலாம் நினைக்கிறேன். ப்ளீஸ் காசுநாதனால அற்புதமான வாதங்களை எல்லாம் தம்பி வச்சாரு. இவர் எப்படி அந்த கட்சியில இருக்காருன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஒண்ணு. அடுத்து அப்படி ஒரு பிரச்சாரத்துக்கு போற போதே முதல்ல அவங்க கொடுக்கறது என்ன தெரியுமா? எலக்ட்ரிசிட்டி போர்டுல கரண்டை கட் பண்ணுங்க அந்த ஏரியா ஃபுல்லா. புரிஞ்சுக்கிறீங்களா என்ன விஷயம்னு? அதே கரூர்ல ஆர்ப்பரிக்கிற தொண்டர்கள் இருக்கு. ஆர்ப்பரிக்கிற தொண்டர்களா, கட்டுக்கடங்காத தொண்டர்களா, கட்டுப்படாத தொண்டர்களா, சரி விடுங்க, அதை நான் விமர்சனம் பண்ண விரும்பல. அதே இடத்துல கரூர்ல அவங்களுடைய ப்ரோக்ராமுக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு எடப்பாடியாருடைய ப்ரோக்ராம் நடந்தது. இவர்களை விட அதிகமான கூட்டம் அங்க வந்துச்சு. அவர்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்ட தொண்டர்கள். இவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றேன். எல்லா இயக்கங்களுமே எமர்ஜ் ஆகி வர்ற போது
ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லி மாணவர் விடுதலை முன்னணி மூலமாக அஸ்ஸாம் கனபரிஷத்துங்கிற கட்சி ஆரம்பிச்சவர் பிரபலகுமார் முகந்தா. இந்தியாவில் முதலாக ஊழல் குற்றச்சாட்டுல உள்ள போன முதலமைச்சர் யார் தெரியுமா? அதே பிரபலகுமார் முகந்தா தான். எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து விளக்கமாத்த எடுத்துக்கிட்டு வந்தாரோ, பிறகு மதுபான கொள்கை ஊழல்ல 5000 கோடியா 10,000 கோடியான்னு உள்ள போனது யாரு? அந்த கட்சியை அன்னைக்கு காணாம போயிடுச்சு. இந்தியா முழுமைக்கும் வந்து அது ஒரு தேசிய கட்சியா வந்து ஒரு பிரதமரா கூட வருவாருன்னு ஆர்வம் சொல்லப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால். அதனால எல்லாருமே நான் சொல்ல வர்றது என்னன்னு கேளுங்க. அப்படி வந்து எமர்ஜ் ஆகிற பொழுது எல்லாருமே உருவாக்கப்படுகின்றது நல்ல நோக்கத்துக்காக தான். அது எண்ட் ஆகுறது எங்கிறத நான் உதாரணத்தை மட்டும் நான் சொல்றேன். அதனால அதை விடுங்க. இங்க வந்து அண்ணன் சூர்யா வெற்றிகொண்டானவர்கள் வந்து சொன்னாங்க, கஞ்சா ஏதோ பிஜேபி வந்து செட் பண்ணி ஒருத்தங்களை அனுப்புனதாகவும், அது சரி அவங்கள செட் பண்ணி அனுப்புனாங்க. அந்த சக்கர நாற்காலி ஒலிம்பிக்னு சொல்லி ஒருத்தர் அந்த காயலங்கடையில வாங்கிட்டு வந்த கப்பை காட்டி உங்கள்ட்ட முதலமைச்சர் வரைக்கும் வந்து அவார்டு வாங்கிட்டு போனாரு. பிறகுதான் அப்படி ஒரு ஒலிம்பிக்கே உலகத்துல இல்லன்னு சொன்னாங்களா, அது யாரு செட் பண்ணி அனுப்புனது? அண்ணன் சூர்யா வெற்றிகொண்டான் அனுப்பி இருப்பாரா? இல்ல, அதாவது இல்ல கருத்து ரீதியாக காமெடி பண்ணுவது தேவையில்லாத. நீங்க காமெடிக்கு பேசுறது, நீங்க காமெடியன்கள் அழைச்சத வச்சு அதை நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பிறகு பதில சொல்லுங்க. பொய்யான இதை நீங்க பேச வேண்டியல. அடுத்து தம்பி ஏதோ வந்து 2 கட்சிகள்னு பொதுமைப்படுத்தி அப்படி எல்லாம் பேச பொள்ளாச்சி சம்பவத்தை குறிப்பிடுறாரு. எது பொள்ளாச்சி நடந்த தனிப்பட்ட நபர்களுடைய வழக்கு உடனடியாக எஃப்ஐஆர் போடப்பட்டது, உள்ள அனுப்பப்பட்டது. முதல்ல கூட வந்து பொள்ளாச்சி அவர் ஜெயராமனுடைய இவங்கன்னு சொன்னாங்க, அவங்க உறவினரே இல்லங்கிற அந்த மாதிரி எல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. அதெல்லாம் வேறன்னு வைங்களேன். தன்னுடைய படம், தன்னை நம்பி முதலீடு செய்த 500 கோடி 1000 கோடி முதலீடு செய்துவிட்டு ஓட்டுவிட்டு காலம் உட்பட முதலீடு செய்துவிட்டு இருக்கிறார்கள். அதுக்கு கூட போராடுவதற்கு வெளியில் தயாராக இல்லாத மௌனசாமியாராக இருக்கின்ற ஒருவர் தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனுக்காக இறங்கி போராடி விடுவார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள் என்று சொன்னால், இந்த சமுதாயம் நம்புகிறது என்று சொன்னால், நான் அதுக்கு கருத்து சொல்ல விரும்பல. ஆனால் நாங்கள் எங்களால் மார்தட்டி சொல்ல முடியும். 7.5% இடஒதுக்கீட்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய விளிம்பு நிலை மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக, விளிம்பு நிலை மக்களினுடைய உயர்வுக்காக காலம் காலமாக எப்படி வந்து மணியார்களை ஒழித்துவிட்டு 12,000 கிராம நிர்வாக அலுவலர்களை எம்ஜிஆர் கொண்டு வந்தாரோ ஒரே கையெழுத்துல, அதிலிருந்து ஆரம்பிச்சு 69% இடஒதுக்கீடு. இன்னைக்கு வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத 69% இடஒதுக்கீட்டுக்கு சட்ட பாதுகாப்பை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 9வது அட்டவணையில திருத்தம் கொண்டு வந்தாங்களோ, எங்களால் ஆயிரக்கணக்கான காரணங்களை இந்த தமிழ்நாட்டு மக்கள். அமர்த்தியா சென் என்ன சொல்றாரு? தமிழ்நாடு தனிநாடாக இருந்திருந்தால் உலக வல்லரசாக மாறி இருக்கும் என்று அமர்த்தியா சென் நோபல் பரிசு பெற்ற அவர் எதுவும் அதிமுக கொள்கை செயலாளர் கிடையாது. அமர்த்தியா சென் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார மேதை சொல்லுகிறார் என்று சொன்னால், அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விளிம்பு நிலை மக்களுக்காக செய்த உழைப்பு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதிரொலிக்கும்ன்றீங்க? இல்ல, அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிச்சயமாக எதிரொலிக்கும். ஏன்னு சொல்றேன்னா, சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தாலும் உலக அளவில் இருக்கிற நீங்க முதலீடுகளை ஈர்ப்போம்னா அது மேக்னெட்டை வச்சு ஈர்த்திட முடியாது. 1.54 லட்சம் கோடி முதலீடு செய்கின்ற பாக்ஸ்கான் நிறுவனம் 2 மாசம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு, இங்க மின்சார கட்டணம் அதிகமா இருக்கு, கட்டிங் கமிஷன் அதிகமா இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, லட்சக்கணக்கான பேரை வச்சு வேலை வாங்குற அளவுக்கு இங்க எது இல்ல, தொழிற்சங்கம் அமைப்பதற்கு இவங்க சாம்சங் இவங்களுடைய துணை கட்சி, இவங்களுடைய கூட்டணி கட்சியா இருக்கிற கம்யூனிஸ்டுகளுக்கே இவங்க நேரம் கொடுக்கல, அங்க தொழிற்சங்கம் அமைக்க முடியலன்னு சொல்லிட்டு குஜராத் மாநிலத்துக்கு போயிட்டு 1.54 லட்சம் கோடினா எத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வரும்? 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டிய இது மாதிரி வந்து பிஓசி கார் 54,000 கோடி. இப்படி இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா எல்லாமே சரியில்லாம தான் போகும். அங்க கொண்டு போறீங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் போவதற்கு இவங்க குற்றவாளிகளை வந்து கூடாரமாக இருந்து கொண்டு மெத்தப்பட்டமைன்னு ஒன்ன உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினதே இவர்களுடைய அயலக பிரிவினுடைய மாவட்ட செயலாளர் தான். அனைத்திற்கும் பொறுப்பேற்க வேண்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போதையின் பாதையில செல்லாதீர்கள் மன்றாடி கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதை நடிகர் சத்யராஜ் போன்றவர்கள் செய்யலாம். முதலமைச்சராக இருப்பவர் தன்னுடைய இரும்பு கரத்தை கொண்டு தமிழகத்துல சட்டம் ஒழுங்க நிலைநாட்ட தவறிட்டால் வர்ற தேர்தல் அது எதிரொலிக்குங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையால முதலீடுகள் கூட வர இருக்குது அப்படிங்கிற அன்பாலிசி லேப்ஸ் தொடர்ச்சியா இருக்கிறதுனால பள்ளிக்கூட குழந்தை கூட நிம்மதியா இருக்க முடியலங்கிறாரு ஆனந்த். தமிழக வெற்றி கழகம் ஒரு 10 கேள்வி கேட்டேன். ஒவ்வொரு கேள்வியும் நீங்க கேளுங்க. அப்பப்ப குறுக்கிட்டு பதில் சொல்லலாம்னு பிளான் பண்ணேன், வாய்ப்பு இல்லை. ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. யூனிவர்சிட்டியில ஒரே ஒரு குழந்தை இறந்துச்சு, ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டதா ஒரு குற்றச்சாட்டு. ஏன் அவன் குண்டாசு உடனே உடைக்கப்பட்டாருன்னு கேளுங்க.
எழுதி டைப் பண்ணி எடுத்துட்டு வந்தாரோ அவரு வச்சிருக்கிறாரா? லேப்டாப்போட இருக்காரு, இவருக்கு வாங்கி கையில் வச்சுக்கோங்க. சொல்லுங்க சொல்லுங்க நான் அது ஒண்ணு கொண்டா பதில் சொல்றேன். ப்ளீஸ். ஒரு குண்டாசை ஏன் உடைக்கப்பட்டது, ஏன் நீங்க அவனை குண்டாசை உடைச்சு வெளில அனுப்புறீங்கன்னு முதல் கேள்வி. ஆமா, குண்டாசை உடைக்கிறது இல்ல சார், தம்பி மேலும் முன்னுக்குள்ளதான் இல்ல சார். தடுத்திருக்கலாம். 2 வைக்கல் வாங்குறாங்க, கேளுங்க சார். அது டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸ்ல வந்து அட்வொகேட்ஸ் மூலமா நடக்குது. அது ஆட்டோமேட்டிக்கா கோர்ட் பார்த்து ரிலீஸ் பண்றது சார். இதுக்கு அந்த தாவேக்காவுக்கு புரியாது சார். அது ரிவோக்டு குண்டாஸ். 10 புள்ள பெற்றவங்களுக்கு தலைச்ச முள்ளக்காரி வைத்தியம் சொன்னா எப்படி சார் புள்ள பிறக்கும்? அதாவது அவர்கிட்ட போய் என்னவோ அவர் 20 வருஷம் ஆட்சி ஆண்ட சட்டம் ஒழுங்கு பராமரிச்ச மாதிரி ஏன் அவனுக்கு 10 லட்சம் கொடுத்தாரு, நீ ஏன் 20 லட்சம் கொடுத்தாலும் அந்த கோவம் பதில் சொல்லிட்டாரு. என்ன பதில் சொன்னாரு? கூட்டாங்க ஏன் கட்சிக்காரன் அதனால கூட்டிட்டு போய் கொண்டுட்டா, அதனால பரிகாரம் தேர்வு 20 லட்சம் கொடுத்தாட்டாரு. ஏன்னா ஒண்ணு எடுத்தாங்க தாராளமா கொண்டுட்டான். ஏற்கனவே அந்த சட்டம் ஒழுங்கு எப்படி கெடும்? போலீஸ் சொல்ற கட்டுப்பாட்டை மீறினா கெடும். நீர் வேணும் ஏன் 40 பேர் செத்தான்? பழகுங்க, ஏன் 40 பேர் செத்தான்? தியாகம் பண்ணி செத்தீங்களா? அளவில் என் தம்பி நடுவில் இல்லை, எதை எப்படி விளையாடுறது? யோசிச்சு பாரு என்ன நடந்திருக்குன்னு. சட்டம் ஒழுங்குங்கிறது மக்கள் எல்லாருக்குமே அது முழுமையான பங்களிப்பு. ஒரு 10,000 பேருக்கு 2 போலீஸ் தான் நிற்பான். ஆனா அவ்வளவு பாதுகாப்பு இருந்தும் உன் கட்சி தோன்றனை நீ பாதுகாக்க தவறிட்டு மாவட்ட செயலரை மாட்டி விட்டு தலைவன் ஓடிட்டீங்க. செத்து போன விட்டு ஒருத்தவங்க இறங்கி சேர்த்து. நீங்களாம் அரசியல்வாதியாவே பேசக்கூடாது, உங்களை மெச்சின பதிலும் சொல்லக்கூடாது. இருந்து நீ கேள்வி மேல கேள்வியாக கேட்டதால சொல்றேன். நான் எதுக்கு இதெல்லாம் பதில் சொல்ல போறேன், பரவாயில்ல விட்டுருங்க. அப்புறம் திரும்பி வந்தார். ஊர் அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு பெண்ணுக்கு மாதிரி நடத்திருந்தாரு. என்ன நீங்க பண்ணிட்டீங்கன்னு அடுத்த நாளே முதலமைச்சர் கூப்பிட்டு அசம்பிளியில் உட்கார்ந்து அவனுக்குரிய தண்டனையே ரிலீஸ் ஆயிடுச்சு. கமிஷனர் பேட்டி கொடுத்தாருன்னா அது கமிஷனர் நீ பார்த்து கேட்டுக்கலாம். இதுல உங்க தாவேகா தலைவர் வந்து கோர்ட்ல போய் ஒரு பெட்டிஷனை போட்டு எப்படி கமிஷனர் பேட்டி கொடுக்கலாம்னு கேள்வி கேட்டுக்கலாம். தம்பிக்கு தெரிஞ்ச விவரம் தலைவனுக்கு தெரியாது, தலைவனுக்கு தெரிஞ்ச விவரம் தம்பியை பத்தி தலைவனுக்கு தெரியல. நான் என்ன திரும்பி ஒண்ணு கேட்கிறேன். ஒண்ணு அந்த பிரச்சனையில தமிழக முதல்வர் என்ன நடவடிக்கை எடுத்தாரு? குறுக்கீடு இல்லாம கேஸ பட்டுன்னு க்ளோஸ் பண்ணி தண்டனை கொடுத்து உள்ளதுக்கு போட்டோம். அடுத்த மாசத்துக்குரிய அசம்பிளியில இனி எந்த பெண்ணுக்கு இது மாதிரி இஷ்யூ நடக்கக்கூடாதுன்னு தூக்கு தண்டனையை நிறைவேற்றிய ஒரு தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான். இந்தியாவில எந்த சட்டத்தில் தூக்கு தண்டனை நிறைவேற்றினாங்க? எந்த உங்க சட்ட திருத்தம் பண்ணத சொல்றாங்க. சட்ட திருத்தம் பண்ணது அசம்பிளியில தூக்கு தண்டனை அசம்பிளி இல்ல அது கொடுத்தாங்க, அது கொடுத்திருக்காங்க. அதாவது பெண்களுக்கு எதிரான உச்சபட்ச தண்டனை அறிவிச்சாங்க. நான் சொல்றேன் சொன்னாங்க. இதுல இருந்தே தெரியல, தூக்கு தண்டனை கிடையாது, மேஜர் பனிஷ்மெண்ட் சொன்னாங்க. தூக்கு தண்டனை தமிழகத்தில் கிடையாது, இந்த மட்டும் கிடையாது. புரிஞ்சுக்கிடுங்க. தூக்கிவிடலாம் சட்டத்தை கொண்டு வந்து மரண தண்டனை நிறைவேற்றப்படும். மரண தண்டனை என்ன தருது? மேஜர் பனிஷ்மெண்ட் சார். அது என்ன மேஜர்? மரண தண்டனை தமிழகத்தில் கிடையாது. ஆயுள் ஏற்கனவே இருக்கு சார். இல்ல நீங்க ஒரு நிமிஷம் நம்ம திசை மாதிரி போக வேண்டாம். ஆனந்த சித்துக்கும் காசாந்த பாரதிக்கும் சொல்லுங்க. நான் ஒரு கேள்வி கூடுதலா கேட்டுறேன், நீங்க பதில் சொல்லுங்க, நேரம் கொடுக்குறேன். அவர் கஸ்டடியல் டெத்தை பத்தி பேசினார் திரு ஸ்ரீதர், அதுக்கு எனக்கு விடை வேணும். அதே போல உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய, நான் பேசுறேன், உங்க கூட்டணியினுடைய விசிகாவில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அந்த ரவிக்குமார் எம்பி கொடுத்த அறிக்கையை நான் உங்களுக்கு தரேன். என்சிஆர்பி டேட்டா அடிப்படையில ஒட்டுமொத்த இந்தியாவுல அதிகமாக தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமையில தமிழ்நாடு டாப்ல இருக்கு. எப்படி திராவிட மாடல் ஆட்சி எப்படி பண்ணலாமான்னு கேட்கிறார். உங்க பதில் எடுத்துக்கோங்க. பதில் முதல்ல இவர் கேட்டதுக்கு கொண்டு வந்தார். ப்ளீஸ். ஒரு வரிசை அடுக்கிறார். ஏதோ ஜாப் இருக்கு, ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்து அவர் கொல்லப்பட்டார். ஆமா, எந்த வழக்குல அவர் கொல்லப்பட்டார்? மணல் தாதாவுக்கு அவருக்கு நடந்த பிரச்சனையில மணல் குறுப்பு அவரை அட்டாக் பண்றோம், அந்த ஆளு செத்துட்டார். ஒரு பொதுநலவாதி, நான் அவரை மதிக்கிறேன். இந்த மாதிரி அவர் சொன்ன பட்டியல்ல ஒரே ஒரு நாம் தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் இருக்காங்க, இல்ல நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர், இல்ல ஒரு வக்கீல் ஏதாவது காட்டு. ஒருத்தன் இந்த மாதிரி பொது வாழ்க்கையில இறங்கி வந்து நடக்கிற அக்கிரமிச்சு நான் புகார் வச்சு என் மாவட்ட செயலாளர் கொண்டுட்டாங்க அப்படின்னு நடந்திருக்காட்டு. அப்பதான் அவன் பேசணும். ஒரு நிமிஷம் சார், அப்பதான் பேசணுமா? சும்மா எனக்கு என்னன்னு நான் சொல்றேன் தேவை எடுக்கிறவங்க புறமை எடுக்கிற கதையெல்லாம் நீ பேசக்கூடாது. செத்து பண்ணது அதிமுக கவுன்சிலர், அதிமுகவோட கவுன்சிலர். நான் சொல்றது இப்போ புரிஞ்சுட்டு பேசுறேன். பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா பொது உடைமையோ கருத்தோட உள்ள வந்து வெளிப்படைத்தன்மையா பேசு, நான் அதை ஏத்துக்கிறேன். நான் இவ்வளவு கேள்விக்கு மைக்கு பதில் சொல்றேன்ல. நீங்க சட்டம் ஒழுங்கு இஷ்யூ தான் எடுத்துட்டு வந்தா உங்க கட்சியில கஞ்சாவால போதைப் பொருளால இதனாலதான்
இங்க தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சா எந்த தலைவன் தாவேகா தலைவன் வெளில வந்து இல்ல இவர் வெளியில வந்து இனிமேல் அதை ஒழிச்சுதான் மறுவேலை பார்க்கணும். அதை எடுக்கிறவங்க எவனையும் என் கட்சியில் இருக்கக்கூடாது, இல்ல அந்த படத்துல நான் நடிக்க மாட்டேன், எல்லாத்தையும் தூக்குடான்னு சொன்ன வெளிப்படை அரசியல்வாதி ஒருத்தவங்க அவங்க வேலையா சார். என்ன போலீஸ் போலீஸ் பார்த்தா அவ்வளவுதான். சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு, சரியா இருக்கு, போலீஸ் சரியா தான் வேலை பார்க்குது. நீங்க அப்படியேதான் கோர்ட்ல போய் போலீஸ் ரவிக்குமார் எம்பி சொன்னது உங்க வாதத்துக்கு நான் நினைச்சேன். ப்ளீஸ் அப்படிதான் சட்டம் ஒழுங்குன்னு கேட்டீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனை பத்தி போலீஸை பத்தி இப்போ கோர்ட்ல சொல்ல சொல்லுங்க. நீதியரசர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். செத்து போன வழக்கு எல்லாத்தையும் அப்படியே ரீஓபன் பண்ணி சூனோட்டாவா கேஸ் எடுக்க தெரிஞ்ச நீதியரசர்களுக்கு லாண்ட் ஆர்டர் இவ்வளவு இஷ்யூன்னு சொல்லி ஏன் ஒரு கேஸ சூனோட்டாவா எடுத்திருக்காங்கன்னு எனக்கு நீங்க ஆதாரம் கொடுங்க. கவர்மெண்ட் ஃபெயிலியர்னு கவர்மெண்ட் ஃபெயிலியர்னு ஒத்துக்கிட்டோம், பண்ணுவாங்க, கோர்ட் பண்ணுவாங்க. தாவேகா ஒரு அரசியல் கட்சி, திமுகவுக்கு எதிரான கட்சி, அதிமுக எதிரியான கட்சி, நாம் தமிழர் கட்சி அது தேசிய கட்சி. இதை மாதிரி கட்சியெல்லாம் தெரிவிக்காதீங்க சார். ஹெட் ஆபீஸ் திருவண்ணூர் இருக்கு, அதனால திரும்பி தெளிவாதான் சொல்றேன். இதெல்லாம் எங்களுக்கு எதிரான கட்சி. இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன கூட்டணி கட்சி இதுக்கு என்ன நான் சொல்றேன். உங்கள் கூட்டணி கட்சி ரவிக்குமார் எம்பி அண்ணன் அவர்கள் என்சிஆர் திட்ட அடிப்படையில தமிழ்நாட்டுல தலித் பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமை அதிகமா இருக்குன்ற பதில் சொல்லுங்க. அவரு யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்பாங்க? உங்களை கேட்கிறேன். தமிழக யாரை பார்த்து பதிவு பண்ணாரு ட்விட்டர்ல. சொல்லுங்க, பொறுமையா கேட்டு சொல்லுங்க. பதில் சொல்ற நாள்ல பதட்டம் சொல்லுங்க. கேள்வி கேட்கிற நீங்க படப்பட பொறுமையா கேளுங்க. அவர் எந்த கட்சி கூட்டணியில இருக்காரு? திமுக கட்சியோட கூட்டணியில இருக்காரு. ஆமா, அவர்கிட்ட மைக் இருக்குல்ல, உங்கள்கிட்ட ரிப்போர்ட்டர் தானே. ஆமா, அவர் மைக்க போய் அவர்கிட்ட நீட்டி உனக்கு நீ ஒரு பெரிய மனுஷன் அங்கேயே இருந்துட்டு முதலமைச்சர் பக்கத்திலே உட்காந்துட்டு அவரை பத்தி கேட்கறத விட்டு என்கிட்ட வந்து ஏயா இடம் இருக்கிறேன்னு கேட்கணுமா இல்லையா? நீங்க யாராவது ஒருத்தர் போய் கேட்டீங்களா? அவர் என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காரு? ஜெனரல் ஒப்பீனியன், இங்க வன்கொடுமை அதிகமா நடக்குது தமிழ்நாடு முழுக்க. அதுக்காக போலீஸும் ஆளுங்கட்சியும் மற்ற கட்சிகளும் ஓடி ஓடி உள்ள ஒழிச்சு பார்க்க முடியாது. இங்க இதுக்கு ஒரு சமூக விழிப்புணர்வு தேவை, சமுதாய புரட்சி தேவைப்படுது, சமுதாயத்துல மாற்றம் தேவைப்படுது. அதனால சாதியின் அடிப்படையில் இந்த மாதிரி வன்கொடுமைகள் நடக்கிறதுனால இதுக்கு ஒரு முள்ளு குற்றுப்புள்ளி இல்லை. அதை ஒட்டி அடுத்த நாளே எல்லா தெருவில் இருக்க சாதி பேரை தூக்குடான்னு உத்தரவு போட்ட தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜிடி நாயுடுங்கிற பேரு. அது ஜாதி இல்ல, நாயுடு இப்ப ஜாதி இல்ல, அது இல்ல. அப்ப எடுத்துருவோம். அந்த ஆள் பேர்ல ஜாதி எடுத்துருவோம் சார். புரிஞ்சுங்க, அந்த ஆள் பேர்ல ஜாதி இல்ல, அது பேரு. அதாவது உங்களுக்கு ஜாதி, உங்களுக்கு தேவையான ஜாதி இல்லையா? சரி, ஏன் இப்ப செட்டியாரு மொழியாரு நாங்க வச்சுட்டு போறோம். இப்ப என்ன பிரச்சனை? ஜாதி கலப்போம், அதுல ஒரு கலவரம் நடக்கும். சாதனையா சொல்லப்படுவது சாதி பேரை ஒழிச்சது. காலனிங்கிற ஒரு பேரு இருக்கக்கூடாதுன்னு கெசட்ல இருந்து தூக்குன கட்சி திமுக. ஏன் அதெல்லாம் நீங்க பாராட்ட மாட்டீங்களா? உங்க வாயால பாராட்டுவீங்க? நான் பாராட்டிருக்கேன். நாயுடு பேரை ஏன் வச்சேன்? நாயுடு பேரை ஏன் வச்சேன்னா நாயுடுக்கு காலனி அவனை கேட்கணும். எங்க காலனி அம்பேத்கர் காலனிகள், எத்தனை கலைஞர் காலனிகள் இருக்குது, ஜெயலலிதா காலனிகள் இல்ல. காலனின்ற பேரை கூட ஒழிச்சுதான் வச்சுப்போம். என் கேள்வி, இன்னைக்கு ஒடுக்கப்பட்டவங்க மேல இல்ல இவங்க குடும்ப ஆட்சி நடக்குதுன்னு நான் சொல்றேன். எந்த மாவட்டத்திலேயாவது ஒரு ஒடுக்கப்பட்டதுல இருந்து வந்த ஒரு தலைவர் அவரோட வம்சம் வந்திருக்கா பாரு. எல்லாமே நீங்க சொல்லக்கூடிய ஜாதிகள் இருந்துதான் சார். அவரு ஒரு பையனுக்கு எம்எல்ஏ சீட் கொடுத்திருக்காரா? ஆனா நீங்க மத்த இடத்துல போய் பாருங்க, அப்பா மினிஸ்டர், பையன் எம்பி, அப்பா எம்பி, பையன் மினிஸ்டர் இருக்கும். இது எப்படி வருது? அது இங்க நடந்திருக்கா? அங்க கூட நடக்காது. இவ்வளவு குற்றங்கள் நடப்பாங்க. பேரை ஒழிச்சுட்டு இவ்வளவு பெருமைப்படுறாரு. நீங்க பொது தொகுதி கொடுப்பீங்களான்னு கேக்குற கூட்டணியில் இருக்கிற சொல்லுங்க. இறுதி சுற்று வந்துட்டோம், சொல்லுங்க. என்ன ரவிக்குமார் கருத்து தான் நான் உங்களை கேட்டேன். ரவிக்குமார் கருத்துக்கு பதில் ரவிக்குமாரே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டேன். அதுக்காக தான் மதிச்சு இவ்வளவு தூரம் எடுத்துட்டோம்னு சொல்றேன். அவர் கேள்வி நீங்க புரிதல் இல்லாம புரிஞ்ச மாதிரி கேள்வி கேட்டா நான் புரியாத மாதிரி பதில் சொல்லிட்டேன். இவ்வளவுதான் பதில். நான் தெளிவா தான் பதில் சொன்னேன். ரவிக்குமார் கேட்க வேண்டிய இடம் இருக்கு. அவருக்கு தெரியும், தெரிஞ்சுதான் எழுதினார். எழுதிய பிறகுதான் நான் இத்தனை இடத்துலயும் சாதி நீக்கப்பட்டேன். அவருக்குரிய மரியாதை தமிழக முதல்வர் கொடுத்தார். அவரும் உரிய கடமையை அவரும் முறையை செஞ்சார். இதெல்லாம் அரசியல். நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஒரு வார்த்தை பதில் சொல்லுங்க. இப்ப இவ்வளவு தூரம் இவர் சொன்னாரு, எல்லா வார்த்தையும் பேசினாரு, எல்லா சட்டம் ஒழுங்கு எதனால கெடுத்து எழுதினாரு. அவங்கதான்
ரூல்ஸை ஃபாலோ பண்ணுன்னு எங்க மந்திரி சொன்ன மாதிரி சொன்னாங்கப்பா. கட்சி ஆரம்பிச்சீங்க, முதல் கூட்டத்துல தான் 5 பேர் செத்தாங்க. அதுக்கப்புறமாவது நீங்க எந்த பொம்பளையாவது வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. சொல்லலையா? கேளுங்க, வரக்கூடாம பார்த்துக்க வேண்டியது எவன் பொறுப்பு? போலீஸ் பொறுப்பு. யாரு பொறுப்பு? எங்க பொறுப்பு? போலீஸ் பொறுப்பு. நீ கூட்டிட்டு போலாம், நாங்க கேட்டு திறந்து வச்சுட்டு நீ எவ்வளவு பண்ணணும் பண்ணலாம், எங்க கூட அவசியமே இல்லையே. இது என்ன பதில்? வீட்டு போய் பொம்பளை எல்லாம் கூப்பிட்டு போலீஸ் சொல்றேன் தாவேக்கா கொடுத்து போவாங்க, ஒத்துக்குவியா நீ? இது பதிலாது? இவர் தான் தெளிவா பேசுறாரு, நீ இப்ப தெளிவா தான் பேசிட்டு இருக்காரு. போலீஸ் பொறுப்பு பொம்பளைங்களை வரக்கூடாம பாத்துக்கிறதுனா, இப்ப நான் லாண்டார்ல சொல்லிடுறேன், தாவேக்கா கூட்டத்துக்கு இனி யாரும் போகக்கூடாது, பொம்பளைகளும் வரக்கூடாது. உன் தலைவர் அமைதியா இருப்பாரு. ஒரே ஒரு டவுட், எதுக்கு இன்ஸ்பெக்டர் கார்த்திக் பொறுப்பட்டியில் மாத்தினாங்கன்னு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. போலீஸ் பொறுப்புன்னு தாங்க மாத்திருக்காங்க. பொறுப்பா சட்டம் ஒழுங்கு வந்திருக்கீங்க, பொறுப்பா சட்டம் ஒழுங்கு பத்தி கேள்வி கேட்குறீங்க. நான் தான் இன்ஸ்பெக்டர் பத்தி கேட்கிறேன். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இது எல்லாம் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவருக்கும் உண்டான மாற்றம். அவன் தமிழ்நாட்டு மேல அக்கறை இருக்கு, தமிழ மேல அக்கறை இருக்குன்னா பொறுப்புணர்வோட வெளியில வா. சும்மா 4 பேர் உட்கார்ந்துட்டு கண்டுபிடிக்கிற வேலையை எழுதுற வேலையை. கேள்வி கேட்கிற இடத்துல திமுக இருந்ததுன்னா ஐயா சூர்யா சொல்றது நான் ஒரு ஒப்புத்துக்கிறேன். வேலை செய்ய வேண்டிய இடத்துல இருந்துட்டு யாருன்னா வந்தாங்களா, யாருன்னா கேட்டாங்களா, யாருன்னா கிட்டினாங்களா, யாருன்னா கிளந்தாங்களான்னா அதுக்கு நீங்க இருக்கீங்க, நீங்க இறங்கிடுங்க, நாங்க அப்புறம் ஏறிக்கிறோம். அப்ப நீங்க இதை கேளுங்க. அந்த கேள்வி அழுத்தத்தை உருவாக்கி இருக்க முடியுமா? அழுத்தத்தை தான் உருவாக்குறோம், ஆனா அதை கடந்து போறாங்க. அன்னைக்குதான் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்த போடுவோம். எளிய உதாரணம் சொல்ல பாருங்க, நம்ம வீட்டுல நம்ம தெரு வரும் ஒரு நாய் இறந்து கிடக்குது, அதோட இம்பாக்ட் என்ன? யாரோ ஒரு மனிதர், முகம் தெரியாத மனிதர் இறந்து கிடக்குறாரு, அதோட இம்பாக்ட் என்ன? அதை உள்ள இருக்கிறவங்க காவல்துறை எப்படி கையாளுவாங்க? அதே தெருல திமுகவோட ஒரு கிளை செயலாளர் இறந்து கிடக்குறாரு, அதோட இம்பாக்ட் என்ன? ஒரு மினிஸ்டர் இறந்து, எம்எல்ஏ இறந்து கிடக்குறாரு, அதோட இம்பாக்ட் என்ன? ஒரு கட்சியோட ஒரு அமைச்சரை இறந்து போறாரு, முக்கியமான ஆள் இறந்து போறாரு அப்படின்னா அதோட இம்பாக்ட் என்ன? இது ஆளுக்கால் இருங்க வரேன், ஆளுக்கால் மாறுது இல்லையா? நீங்க நான் இருந்தா தூக்கி போட்டு பாருவாங்க, யாரோ ஒருத்தர் தான் அடையாளம் தெரியாத ஆளு சந்தேகத்துக்கிட்ட மரணம் பண்ணுவாங்க. சரி, திமுக வேற மாதிரி கையாளும். அதோட பரவல் இருங்க, அதோட பரவல தன்மை இருக்குல்ல, இது எப்படி இருக்கும் நீங்க பாத்துங்க. இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்டாரு, பதில சொல்லிடுறேன். வேற பிரச்சனை மாதிரி அதுலயே இது வேற கேள்வி, இது வித்தியாசமான பதில். ஏ டேஷ் இது நாய் செத்தா தாசில்தார் எங்களுக்கு தெரியும். அவன் செத்தான் இல்ல, இவன் செத்தான். அவன் செத்தானா இப்ப யாரு புரிதலுக்காக சொல்றேன். இங்க பாருங்க, செத்தாலும் எங்க பனையூர் பங்களாவில வாடி மாலை வைக்கப்படும். குமார் என்டிகே தென்காசியில கொல்லப்பட்டார் 4/1/2024. நீங்க கேட்ட கேள்வி பதில் சொல்றாரு, சாவடிக்கப்பட்டிருக்காரு ஆச்சுங்களா? இது கூட விட்டுடுங்க. அவங்க கேட்டா நாங்க இப்பதான் நீங்க வந்த கட்சி புது கட்சின்னு. KPK ஜெயக்குமார் காங்கிரஸ் திருநெல்வேலி 4/5/2024 கொல்லப்பட்டார். கூட்டணி கட்சியில நீங்க குத்துனீங்க, நான் சொல்லலையே. நீங்களே குத்திட்டு கூட கண்டுபிடிக்காம கூட இருக்கலாம், நாம எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும்? அதை ஆம்ஸ்ட்ராங் சென்னையில 7/8/2024 கொல்லப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங்கோட உயரம் என்ன? அவர் ஒரு கட்சியோட மாநில தலைவர். நான் என்ன கேக்குறேன்னா, காரணம் என்ன நீங்க சொல்லுங்க. கொல்லப்பட்டதுக்கு ஒரு காரணம், மோட்டிவ்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த வழக்குகள்ல நீங்க சேவியர் குமார் தவிர KPK ஜெயக்குமார் காங்கிரஸ் கொல்லப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கின்ற. ஏன் கண்டுபிடிக்கலன்னா, இது இவ்வளோ பெரிய ஆட்களோட மரணங்களுக்கான காரணங்களே தெரிய வரலன்னா, தினம் தினம் சாமானிய ரோடு வர செத்துட்டு இருக்கான், அது கணக்குல வரும்னு நினைக்கிறீங்களா? தெரியாதான் சொல்றேன். சட்டம் ஒழுங்கு இப்ப கேள்வி என்ன? சட்டம் ஒழுங்கு பாதிப்பு வெளிப்படுமா? இது உள்ள நீர் பூத்த நெருப்பா இருக்கு, இது நிச்சயமா வெளிப்படும். இது தலைகீழ் மாற்றத்தை ஏற்படும். நீங்க அவருடைய கருத்துக்கு மட்டும் ஒரு இடைவெளிக்கு வந்தீங்க, கருத்தை சொல்லிருங்க, நிறைவு பெறுங்க. எல்லாம் முடிச்சாச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மகிழ்ச்சி இல்ல, எனக்கு அவர் பதில் சொல்றாரு, நீங்களும் ஒரு கேள்வி கேட்டாருங்கிறனால பதில் சொல்ற அளவுக்கு தெம்புல மிக மகிழ்ச்சி. நால்வருக்கும் இந்த சட்டம் ஒழுங்கு விவகாரம் எப்படி 2026 தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக கேட்டிருந்தோம். நால்வரும் விருந்தினர்களும் உங்களுடைய கருத்துக்கள் பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தரப்பட சந்திக்கிறேன். வணக்கம்.